கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாயும் பிரியமாயும் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்தலை கூட அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் வாழ்நாட்களில் ஒரு நாளை கிருபையாய் கொடுத்து பகல் முழுதும் நம்மளை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் கூட நம் சகோதரரும் சகோதரியுமாக ஒன்று சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த ஒரு கிருபைக்காக கூட மீண்டுமா பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு நாளுக்குள்ள கூடையை ஆரம்பிக்க முன்னாடி ஒரு ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். நாம் ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தி வருவதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இதோப்பா கடந்த நேரங்களிலும் கூட எங்களை கண்ணின் இமை போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் நாம் சகோதரும் சகோதரமாக ஒன்று கூடி வந்து உமது வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியங்களை நாங்கள் தியானிக்கும்படி நீ கூட்டி சேர்த்திருக்கிறேன். இந்த மேலான கிருபைக்காக கூட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளும் அப்பா. இதோப்பா இந்த உலகத்திலே கோடான கோடி மக்களுக்கும் கல்விமான்களுக்கும் கிடைக்கப்பெறாத இந்த உன்னதமான சத்தியத்தை வெகு சிலராக எங்களை இந்த உலகத்திலிருந்து உமது மிக பிரதான கிருபையினாலே பிரித்து இன்றைய நாளிலும் கூட சகோதர வாயிலாக நீ கொடுத்திருக்கின்ற இந்த உன்னதமான மன்னாக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளும். இந்த சத்திய பாடத்தை கேட்கிற பிள்ளைகளாக நாங்கள் அதை எங்கள் மனதிலே விதைத்து கொண்டு அதற்கேற்ற பிரகாரம் எங்கள் ஜீவியத்தில் நடக்க தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் கூட அதிகமாய் தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துமப்பா. இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவடைந்தும் திவ்ய பிரசன்னம் இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமா. எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த சிறிய மன்றாட்டை தாழ்மையாக எடுக்கிறோம். நல்ல பிதாவே, நாம் டெய்லி பார்த்துட்டு வர சப்ஜெக்டில் இன்றைக்கி கூட ஒரு வேத பாடத்தை பார்த்து இருக்கின்றோம். அந்த பாடத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய கொலை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து தூதுக்கும்படி சபையின் சார்பாக அனுப்பி. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவன் நம்மீது வைத்துள்ள அளவற்ற கிருபை நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் அவருடைய வேத வசனங்களை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை நாம் பயன்படுத்தி அவர் விரும்பக்கூடிய வண்ணமாக நாம் மாறி அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தய பொருளை பெறுவதற்கு கிருபை தந்து வருகிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். அதே போல ஒவ்வொரு பாடங்களையும் நம்ம கேட்கும்போது அந்த பாடத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமா மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துதலோடு அந்த சப்ஜெக்ட்குள்ள போகலாம். சப்ஜெக்டுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் மர்டர். இங்கிலீஷில் ஸ்பிரிச்சுவல் மர்டர், தமிழில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கொலை. இது நிழல் பொருள் அடிப்படையில் அமைந்த ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனாலும் கொலை அப்படிங்கிற வார்த்தையில் மட்டும் இருக்கிற நிழலை நம்ம எடுக்க போகிறோம், அவ்வளோதான். கொலை அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு நிழலை மட்டும் எடுத்து ஆவிக்குரிய கொலைனா என்ன, அதை செய்கிறதுனா என்ன, அதுக்கு என்ன தண்டனை, அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத பற்றி வேத வாக்கியங்களோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். கண்டிப்பாக கொலைன்னு சொன்னாலே அது யாருக்கும் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு நடக்கிறதுக்கு பேர் தான் கொலை. அதில் வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை நமக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மனிதர்களை அடிப்படையாக கொண்ட ஒரு சத்தியத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த கொலை அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு டெஃபினேஷன் என்னன்னு சொல்லி உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய ஜனங்கிட்ட போய் கேட்டால் அவங்ககிட்ட என்ன பதில் சொல்லுவாங்க? கொலை அப்படின்னு என்ன கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கொலை ஒரு மனுஷனுடைய உயிரை எடுக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்குற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல போனால் சரீரத்தை கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஒருத்தருடைய சரீரத்தை இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு? கொள்றாரு. அதுக்கு பேர் கொலை அப்படின்னு உலக ஜனங்கள் பேர் வச்சிருக்காங்க. இந்த கொலையை பற்றி நாம் இன்னைக்கு படிக்க போகிறது இல்லை. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சரீரத்தை கொலை செய்வதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, படிக்க போகிறதில்ல. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சொல்லிட்டாரு, அதுக்கெல்லாம் நம்ம பயப்படுற ஆள் கிடையாதுட்டாரு. வாசிக்கலாம் வசனம், லூக்கா
12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் சரீரத்தை கொலை செய்து. இதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாடத்துடைய முதல் பகுதி. பட் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்க போறது இல்ல. ஏன்னு கேட்டா சரீரத்தை கொலை செய்து அப்புறம் அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அப்ப சரீரத்தை கொலை செய்யறதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அப்படிதான் சொல்றாரு நம்முடைய ஆண்டவர். அப்ப சரீரத்தை கொலை செய்யறதுங்கிறது இன்னைக்கு உலக ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய விஷயம். பட் ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, அந்த மாதிரி செஞ்சுட்டு அதை விட அதிகமா செய்யறதுக்கு தகுதி இல்லாதவங்களை பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அப்ப சரீரத்தை கொலை செய்யறத பத்தி நம்ம படிக்க போறது இல்ல. ஆனா சரீரத்தை கொலை செய்யறதுங்கிற டாபிக்கை வச்சுதான் நம்ம ஆவிக்குரிய கொலையை படிக்க போறோம். சரிங்களா? இப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொலை செய்யறான். அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டா நம்முடைய பதில் விரோதம், பகை. விரோதம், பகைங்கிறது வெளிப்பாடு. இந்த விரோதம், பகையெல்லாம் தானா வந்துருமா ஒருத்தருக்குள்ள? கண்டிப்பா வராது. அதே மாதிரி விரோதம், பகை வர எல்லாருமே கொலை செய்வாங்களா? விரோதம், பகை வர எல்லாருமே கொலை செய்வாங்கன்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அப்ப கொலை செய்யணும்னா எல்லாமே கம்பைண்டா ஒர்க் ஆகணும். அவன் தன் கண்ட்ரோலை விட்டு போகணும். அப்ப எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எந்தெந்த விஷயங்கள் சரீரத்தை கொலை செய்யறதுக்கு பாதிப்படையுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் பிஹேவியர் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு பிஹேவியர். எல்லாருமே கொலை செய்யணுங்கிற இடத்துக்குள்ள வரமாட்டாங்க. உலக மனிதர்களை போய் பாருங்க, எல்லாருமே கொலை செய்யணுங்கிற இடத்துக்கு வரமாட்டாங்க. எறும்பு கீழே போனா கூட எறும்பு முதல்ல போட்டு அப்புறம் நம்ம போகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா எறும்பு செத்து போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் சில பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குன்னா அப்ப அது ஒரு பிஹேவியர் தானே. அந்த பிஹேவியர் எல்லாத்துக்கிட்டே கிடையாது. ஸோ இந்த பிஹேவியர் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருதுன்னா உடம்புக்குள்ள இருந்தா வருது. உடம்புக்குள்ள எங்கிருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் பாயிண்ட் தாட்ஸ், சிந்தனை. சிந்தனை பாதிக்கப்படாம ஒருத்தர் சரீரத்தை கொலை செய்யறதுக்கு வாய்ப்பு கட்டாயமா கிடையாது. நான் சொல்றதுல சரீரத்தை கொலை செய்யறதை பத்தி நம்ம இன்னும் ஆவிக்குரிய கொலைக்க வரல. இது நிழலா வச்சுட்டு அதை படிக்க போறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற நிழலை மட்டும் படிக்க போறோம். அடுத்தது என்னவா இருக்கும்? கொலை செய்யறதுக்கு பிஹேவியர் காரணம். என்ன பிஹேவியர்னா அவங்களுடைய தாட்ஸ் என்ன எடுத்துக்கலாம் நம்ம? சிந்தனைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா மனநிலைமைன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் கண்டிஷன். ஒருத்தருடைய மனநிலைமை எப்படி இருக்கோ அதை பொறுத்தான். எல்லாருக்கும் கொலை செய்யணுங்கிற மனநிலைமை இருக்காது. சில பேருக்கு அக்கிரமத்தை பொறுத்துக்கிற கெப்பாசிட்டி இருக்கும். சில பேருக்கு ஒரு சின்ன விஷயத்தை கூட பொறுத்துக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. ஏன்? அவங்க கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஹார்ட் கண்டிஷன், மனநிலைமை அப்படிங்கிறது சரியான பதில். இது எல்லாத்தோட மேல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா செயல்பாடு. எப்படி தமிழ் என்ன வர சொல்லலாம் ஆட்டிடியூடுக்கு? அது அப்பப்போ வருது தமிழ், ஆனால் சில சடத்தில் வரமாட்டேங்குது. ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நடத்தை அப்படின்னு சொல்லலாமா? நடத்தை, உள்ளிருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய நடத்தை அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு வெளியே போய் சத்தம் போட்டு பேசுறது கூட வருத்தமா இருக்கும். கோவம் நிறைய இருக்கும், சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி என்ன வேணாலும் பேசுவாங்க. அந்த மாதிரி சில பேரோட ஆட்டிடியூட் அதுதான் கொலை செய்வதற்கு அவங்க என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா தீர்மானிக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபெய்த் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஃபெய்த்னு சொல்றது நம்முடைய விசுவாசத்தை பற்றி அல்ல, அவங்க இன்னொருத்தர் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு விசுவாசம். இவர் செஞ்சிருக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இவர் அந்த தப்பை பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த கொலை செய்யற எண்ணம் கீழே போயிடும். அவர் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா என்ன வரும்? இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கொலை செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும். இந்த 4 பாயிண்ட்டும் ஒரு சரீரத்தை கொலை செய்யக்கூடிய மனுஷனுக்குள்ள செயல்பட்டால் மட்டும்தான் அவனால் இந்த ஒரு மோசமான செயலை செய்ய முடியும். என்ன கொலைன்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கொலை. கரெக்டா? சரீரத்தை கொலை செய்யும். இந்த சரீரத்தை ஒருத்தர் கொலை செஞ்சுட்டா அவங்களை அரசாங்கம் என்ன பண்ணும்? பாராட்டும் இல்லையா? அப்ரிஷியேட் பண்ணும். சூப்பர்பா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுமா? அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் கிரைம், குற்றம். ஏன் குற்றம்? கொலை செய்யறதுங்கிறது ஏன் குற்றம் சொல்லி பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய சட்டம் அது சொல்லுது. மனுஷனுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கான். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா யாருக்கும் யாருடைய உயிரையும் எடுக்கிறதுக்கு என்ன இல்லைங்க, அனுமதி கிடையாது. அப்படி ஒருத்தர் வந்து உயிரை எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின்படி ஏதோ ஒரு தண்டனை உண்டு. அது மேக்சிமம் தண்டனையாக கூட இருக்கலாம். இவ்வளவுதான் புரிச்சு. ரைட், என்னோட கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் கொலை செய்யறவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை? என்ன காரணம்? ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் குத்தி கொலை பண்ணிட்டார், அது தண்டனை தானே? அதிகபட்ச தண்டனை தானே? திருடுறதை விட அதிகபட்ச தண்டனை தான் கொலை செய்யறது. என்ன காரணம்? சரியான பாயிண்ட். உயிரை வந்து யாருமே திரும்பி கொண்டு வர முடியாது. சரியான பதில். நான் இந்த சப்ஜெக்ட்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா, உயிர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மனுஷனுக்கு தேவன் கடவுள் கொடுத்தா மட்டும்தான் வரும். கரெக்டா? இப்படித்தான் எல்லாருமே நம்புறாங்க. அப்ப கடவுள் கொடுத்தத மனுஷனுக்கு எடுக்கிறதுக்கு என்ன இல்லை, மனுஷனே புரிஞ்சு வச்சிருக்கான்னா உயிர், ஜீவன், உரிமை கிடையாது. அப்ப உரிமை இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து அது கண்டிப்பா என்னதான்? தண்டனை தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உரிமை இல்லாத ஒரு விஷயத்த எடுத்தா கண்டிப்பா அது என்னதான்? தண்டனை தான். இப்ப என்னுடைய கேள்வி, அப்படின்னு யாருடைய உரிமை?
மனுஷங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம தேவன் தெரியாது, நம்ம தேவன் தான் உயிர் கொடுத்துருக்கான்னு தெரியாது. ஆனா சட்டம் போட்ட மனுஷனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, கொலை செய்யறதுங்கிறது தப்பு, ஏன்னா அது கடவுள் செய்ய வேண்டிய வேலை. பைபிள் கிளியரா சொல்லுது, தேவன் மட்டும்தான் இந்த வேலையை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். தேவன் செய்யற வேலையை மனுஷன் செஞ்சா கண்டிப்பா அது என்னதாங்க, கட்டாயமா தண்டனை தான். வசனம் இருக்கு அதுக்கு ஏதாவது? தேவன் மட்டும்தான் அப்படி பண்ணுவார், மற்ற யாரும் பண்ணக்கூடாது. அது பழி வாங்குதல் நான் சொல்றது, கொலை செய்யறது நான் சொல்றேன். வாசிக்கலாம் பாருங்க, 1 சாமுவேல் இருக்கு, அதுல வசனம் இருக்கு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் கொல்லுகிறவரும் அவர்தான் கொல்லுவார். அடுத்தது உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே என்ன பண்ணுவார், உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். இப்ப இந்த அவரே அப்படிங்கிற வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கு தான் பொருந்தும். பிதாவாகிய தேவனை உலக ஜனங்களுக்கு தெரியாது, உலக ஜனங்களுடைய சட்டத்தை போட்டவனுக்கும் தெரியாது. ஆனா சட்டம் போட்டவனுக்கு தேவன் யாருன்னே தெரியாம என்ன சட்டம் போட்டிருக்கான்னா, கடவுள் செய்யற வேலையை மனுஷன் என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. கடவுளுக்கு மட்டுமே உரிமை இருக்கக்கூடிய வேலையை மனுஷன் கையில எடுத்தா அது சட்டப்படி குற்றம், அந்த குற்றத்துக்கு கண்டிப்பா தண்டனை உண்டுங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது செக்ஷன் நம்பர் 1. இதுல என்ன பார்த்திருக்கோம்னா, நம்ம இப்ப கொலை செய்யறதுன்னா என்ன டெஃபினிஷன், அந்த கொலை செய்யறதுக்கு என்ன காரணம் ஒரு மனுஷனுக்குள்ள வருது. அடுத்தது கொலை செய்யறது தண்டனையா, சட்டம் எஸ். ஏன் கொலை செய்யறது ஒரு பெரிய குற்றம் பார்த்தீங்கன்னா, அது யாருடைய வேலை, கடவுளால மட்டும்தான் செய்ய முடியக்கூடிய வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம எங்க போக போறோம்னா, ஆவிக்குரிய கொலைக்கு போகிறோம். இப்போ ஆவிக்குரிய கொலை அப்படிங்கிறதுக்கு வசனம் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. அதை தான் சப்ஜெக்டுடைய ஆதார வசனமா எடுத்திருக்காரு ஒரு சகோதரர். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதுல நல்லா தெளிவா படிங்க. இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு சப்ஜெக்ட்ல. ஆவிக்குரிய கொலைக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த வசனத்துல இருந்து ஆரம்பிக்குது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். யாரை பகைக்கிறவன்? அப்ப சகோதரன்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தும்? உலக ஜனங்களுக்கு பொருந்துமா? சரீரத்தை கொள்றவங்களுக்கு பொருந்துமா? கண்டிப்பா பொருந்தாது. இப்ப நீங்க சொல்லுங்க, நமக்கு சகோதரன் யார்? நமக்கு சகோதரன் யார்? நம்ம கூட ஓட்டத்துல ஓடுறவங்க. அவங்களுக்கு என்ன பேர் பைபிள்ல? பரிசுத்தவான்கள். கரெக்ட் கரெக்ட். இயேசு, அடே அப்பா சரியான பதில், இயேசு கிறிஸ்து. இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தோம்னா புது சிருஷ்டி. கரெக்டா? அப்ப இந்த வசனம் யாருக்கு மட்டும் தான் பொருந்தும்? தன் சகோதரனை பகைக்கிறவனை யாருக்கு மட்டும் தான் பொருந்தும்? புது சிருஷ்டி. இப்ப கொலைங்கிறது சரீரத்தை கொலை செய்யறதுக்கு. ஆவிக்குரிய கொலைங்கிற பாயிண்ட் வந்துட்டோம். இப்ப இந்த பாயிண்ட்ல முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, புது சிருஷ்டி பகைக்கிற எவனும் என்னவா இருக்கிறான்? மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அடுத்தது மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. கண்டிப்பா அவனுக்குள்ள என்ன இருக்காது. அப்ப தேவன் சட்டமும் சொல்லிட்டாரு, தண்டனையும் சொல்லிட்டாரு. அவனுக்குள்ள என்ன இருக்காதுங்க? ஜீவன் நிலைத்திருக்காது. இப்ப நீங்க கேள்வி கேட்கணும், இது சரீரத்தை கொலை செய்யறத பத்தியா சொல்லிருக்கு வசனம்? இந்த வசனம் சரீரத்தை கொலை செய்யறத பத்தியா சொல்லிருக்கு கேட்டேன். சரீரத்தை கொலை செய்யறத பத்தியும் சொல்லல, ஆவிக்குரிய கொலைன்னு சொல்லல. ஆனா இது சரீரத்தை கொலை செய்யற விஷயத்தை பத்தி சொல்லுதா அல்லது ஆவிக்குரிய கொலையை பத்தி சொல்லுதாங்கிறது நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிச்சிக்கணும். இப்ப இந்த விஷயத்துல ஒரு விஷயம் தெளிவா இருக்கிறோம். கட்டாயமா சரீரத்தை கொலை செய்யற விஷயத்தை பத்தி சொல்லல, அதுக்கு உலகமே தண்டனை கொடுத்துரும், சட்டம் இருக்கு. அப்படின்னா இந்த வசனத்துல யோவான் சொல்லக்கூடிய கான்செப்ட்ல ஒரு கொலை இருக்கு, இருக்கா இல்லையா? ஒரு கொலை இருக்கு. அந்த கொலை கண்டிப்பா எந்த கொலை இல்ல, சரீரத்தை கொலை செய்யறது இல்லை. அப்படின்னு எதை கொலை செய்யறதா தான் இருக்கும்? ஆவிக்குரிய கொலையா தான் இருக்கும். அப்படின்னா இப்ப என்ன எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் என்ன, 2 கொலை செய்யலாம். என்னைய 2 கொலை செய்யலாம். எப்படி? ஒரு தடவை கொலை செய்ய செத்து போயிருக்கீங்களே. முதல்ல என் சரீரத்தையும் கொள்ளலாம், அடுத்தது ஆவிக்குரிய கொலையும் பண்ணலாம். என்ன எத்தனை கொலை பண்ணலாம்? 2 கொலை பண்ணலாம். அப்படின்னு எனக்குள்ள எத்தனை ஜீவன் இருக்கு? கேள்வி கரெக்ட் தானே? எங்க 2 தடவை கொலை பண்ணாலும் என்னங்க அர்த்தம்? எத்தனை ஜீவன் இருக்கு? 2 ஜீவன். இப்ப சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற 2 ஜீவன், முதல் ஜீவன் எது, 2வது ஜீவன் எது? முதல் ஜீவன் எதுன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த பூமியில பிறப்பதற்கு காரணமா இருந்த ஒரு ஜீவன், ஆதாமுடைய சந்ததியின் மூலம் கிடைத்த ஒரு ஜீவன். ரைட்? அதை ஒருத்தர் கொலை செஞ்சா அதுக்கு என்ன பேரு? சரீரத்தை கொலை செய்தல். இப்ப நம்ம படிச்சுக்கிறது. அப்ப இந்த சரீரத்தை கொலை செய்யறதுங்கிறது ஒரு கொலை, அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கு, அதை எடுக்கிறது.
அப்ப ஆவிக்குரிய கொலை செய்யணும்னா இன்னொரு ஜீவன் கிட்ட இருக்குது, அதை கொண்டாதான் அதுக்கு பேரு ஆவிக்குரிய ஜீவன். ரைட் ஆர் ராங்? அப்ப எனக்குள் இருக்கிற அந்த ஜீவனுக்கு இன்னொரு ஜீவனுக்கு என்ன பேர்? அது எப்ப கிடைக்குது? ஞானஸ்தானம். இப்ப இங்க உட்கார்ந்துருக்கவங்க இந்த சப்ஜெக்டை கேட்கறவங்க எல்லாருமே கட்டாயமா என்ன எடுத்துக்கணும்? ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவங்களுக்குள்ள இப்ப எத்தனை ஜீவன் வந்துருச்சு? 2 ஜீவன். ஒண்ணு ஆதாமுடைய சந்ததியில பிறந்ததுக்காக கிடைத்த ஒரு ஜீவன். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா கிறிஸ்துடைய சந்ததியில பிறப்பதற்காக தேவன் கொடுத்த இன்னொரு ஜீவன். புரியுதா? இதுல எந்த ஜீவனை கொலை செய்யறது ஆவிக்குரிய கொலை? கரெக்டா பதில் வரல. எந்த ஜீவனை கொலை செய்யறது ஆவிக்குரிய கொலைன்னு கேட்டா ஞானஸ்தானத்தின் மூலம் நான் பெற்றுக்கொண்ட ஜீவன். அப்ப ஞானஸ்தானத்துல ஒரு ஜீவன் கிடைக்குதுன்னா நான் மறுபடியும் என்ன பண்றேன்? ஞானஸ்தானத்துல பிறக்கிறேன். அதுதான் பைபிள் எப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். மறுபடியும் இந்த கடைசி வார்த்தை படிங்க. நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். மறுபடியும் என்ன பண்ணிருக்காரமா? ஜனிப்பித்திருக்கார். அப்ப ஏற்கனவே ஒரு தடவை நம்ம பிறந்திருக்கோம், மறுபடியும் ஒரு தடவை பிறந்திருக்கோம். கரெக்டா? ஏற்கனவே ஒரு தடவை பிறந்தது நம்முடைய பர்த்டே, மறுபடியும் ஒரு தடவை பிறந்தது நம்முடைய பர்த்டே. நமக்கு 2 பர்த்டே இருக்குல்ல, இப்ப 2 ஜீவன் தானே. ஒரு பர்த்டே பூமியில பிறந்தது, இன்னொரு பர்த்டே சத்தியத்துல பிறந்தது. அது என்னங்க பெரிய விஷயமா? பர்த்டே அப்ப என்ன பண்ணுவாங்க? பேர் எழுதுவாங்கல்ல. பர்த்டே பூமியில பிறக்கிறப்ப நம்ம பேர் எழுதி தானே பர்த் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அப்ப 2வது ஜீவன்ல நம்ம மறுபடியும் பிறக்கிற பர்த் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. நமக்கு கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க? இவ்வளவு கான்ஃபிடண்டா கேட்கறேன்னு யோசிச்சு பதில் சொல்லல. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயிக்கிறவனுக்கு தான், மற்றவங்களுக்கு கிடையாது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இது ஒரு ரிவார்டு. அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து. எந்த புஸ்தகத்திலிருந்து? அப்ப ஜீவ புஸ்தகம் ஒரு புஸ்தகம் இருக்குது. விளக்கமெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஜீவன் வேற ஒண்ணும் இல்ல. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். அவன் நாமத்தை என்ன பண்ண மாட்டேன்? கிறுக்கி போட மாட்டேன். யாருடைய நாமத்தை கிறுக்கி போட மாட்டாரு? யாருடைய நாமத்தை கிறுக்கி போட மாட்டேன்னா ஜெயிக்கிறவனுடைய நாமத்தை என்ன பண்ண மாட்டேன்? கிறுக்கி போடணும். என்ன? ஏற்கனவே ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை அடிக்கிறது. கரெக்டா? ஏற்கனவே ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை அடிக்கிறது. அப்ப ஜெயிக்கலினா பேர் அடிச்சிருவாரு. அப்ப ஜீவ புஸ்தகத்துல பேர் அடிக்கிறது ஒரு ப்ராசஸ்னா பேர் எழுதுறது ஒரு ப்ராசஸ். எப்ப பேர் எழுதிருப்பாரு? பேர் அடிக்கிறது நம்முடைய டெத்து, பூமியில மறிக்கிறப்ப. பேர் எழுதுறது ஞானஸ்தானம். சரியான பர்த் சர்டிபிகேட் வந்துச்சா? அப்ப ஆதாமுடைய சந்ததியில பிறக்கிறப்ப ஒரு 10, அங்க ஒரு ஜீவன். கிறிஸ்துடைய சந்ததியில பிறக்கிறப்ப அங்க ஒரு பர்த், அங்க ஒரு ஜீவன். இந்த 2 ஜீவன்ல இப்ப நம்ம படிக்க போறது பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய கொலை அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். ஞானஸ்தானத்தை பத்தி சொல்றப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் என்ன அருமையா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண பாருங்க. சாமுவேல் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அடுத்தது நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி. பரிசுத்த ஆவி உன்மேல இறங்குறதா பழைய ஏற்பாட்டுல பேப்டிசம். நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். என்னவாய்? அப்படி என்ன அர்த்தம்? வேறு மனுஷனாவாய்னா கம்ப்ளீட்டா ஒரு லைஃப் ஸ்டைல் என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. உன் வாழ்க்கையே மாறிடுச்சு. உன் ஜீவனும் என்ன ஆயிடுச்சு? இப்ப மாறிடுச்சு. இதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம். இப்ப புரிஞ்சு உங்களுக்கு? சோ நவ் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 2 பேக்ரவுண்ட் வச்சுட்டு சப்ஜெக்ட்ல போறோம். எந்த 2 பேக்ரவுண்டு? ஒன்னு கொலை, இன்னொன்னு கொலை. 2 கொலைக்கு வேற வேற பேர். முதல்ல பார்த்த கொலைக்கு என்ன பேருன்னா சரீரத்தை கொலை செய்தல். 2வது நம்ம பார்த்த கொலைக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய கொலை. கரெக்டா? இந்த ஆவிக்குரிய கொலை என்னன்னு படிச்சிட்டோமா? படிக்கலையா? இன்னும் படிக்கல. ஆவிக்குரிய கொலையில ஒரு ஜீவன் போகுதுங்கிறதா படிச்சிருக்கோம். அது எந்த ஜீவன் தான் படிச்சிருக்கோம். ஆவிக்குரிய கொலைக்கு டெஃபினிஷன் என்ன பண்ணல? பார்க்கல. ஆனா சரீரத்தை கொலை செய்யறதுக்கு என்ன பண்ணிட்டோம்? பார்த்துட்டோம். இப்ப கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய கொலைய இப்ப உள்ள போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கு டெஃபினிஷன் பார்க்கலாமா? சோ 2 சகோதரர்கள் இருக்காங்க. 2 சகோதரர்கள். என்ன பேர் படிச்சா அப்பதான் உங்களுக்கு 2 சகோதரர்கள்னாலே அந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பிடிக்காது கண்டிப்பா. அப்ப என்ன பேர் பார்த்தா நம்ம அதுக்கு? 2 புது சிருஷ்டி. இவரும் புது சிருஷ்டி,
அவரும் புது சிருஷ்டி. கரெக்டா? இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் ஜீவன் இருக்கு. எத்தனை ஜீவன் இருக்கு? என்னென்ன? ஒன்னு ஆதாம் மூலம் சந்ததியில் வந்ததால் கிடைச்ச ஜீவன், இன்னொன்னு சத்தியத்தின் மூலம். அப்படி நம்ம எடுத்துக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம். சத்தியத்தின் மூலம் நாம் மறுபடியும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? அப்ப நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். அது ஒரு ஜீவன். கரெக்டா? இதுல ஆதாமுடைய சந்ததியில வந்ததுக்காக ஒருத்தர் நம்ம சரீரத்தை கொலை செஞ்சா அதுக்கு பேரு சரீரத்தை கொள்ளுதல். இந்த பக்கத்துல அப்ப என்ன வரும்? அடுத்தது சத்தியத்துக்கு கீழே ஆவிக்குரிய கொலை. இப்ப நம்ம படிக்க போறது எதை பத்தி? இப்ப டெஃபினிஷன் சொல்லுங்க. ஆவிக்குரிய கொலை என்ன டெஃபினிஷன் வரணுங்கிறதுக்காக தான் இந்த சார்ட் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதே அப்படியே இந்த ஸ்லைட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் பாருங்க. இங்க நிறுத்திடலாம். ஓகே, டிக் மார்க் மட்டும் கீழே போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பக்கம் தான் டிக்கு, இந்த பக்கம் தான் கரெக்ட். இந்த ஆவிக்குரிய கொலை கீழே சத்தியத்தின் மூலம் பிறந்த ஒரு புது சிருஷ்டிக்கு என்னென்ன பேர் வைக்கலாம்? நீங்களே சொன்னீங்க அப்ப புது சிருஷ்டி. இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா கிறிஸ்து. இப்ப சொல்லுங்க, ஆவிக்குரிய கொலைனா என்ன? சொல்றீங்க புரியல. என்ன கிறிஸ்துவை கொலை செய்யுது? சரியான பதில் அதான். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி வந்துடும். ஆவிக்குரிய கொலை என்னன்னா ஒரு சகோதரனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை கொல்றது. ரைட் ஆர் ராங்? புரிஞ்சா? இதுக்கு தண்டனை எப்படி இருக்கும்? கிறிஸ்துவை கொல்றதுக்கு எப்படி தண்டனை இருக்கும்? இதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய கொலை. இதை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? படிக்க போறோம். ரைட். சாதாரண கொலை செய்யறதுக்கு என்ன ஆயுதம் வேணும்? கத்தி. சூப்பர். கத்தி கொலை செய்ய முடியாது. சாதாரண கொலை செய்யறதுக்கு என்ன வேணும்? கத்தி வேணும். ஒரு சகோதரனுக்கு கொடுக்கிற கிறிஸ்துவ கொலை செய்யறதுக்கு என்ன வேணும்? ஒரு ஆயுதம் வேணுமா இல்லையா? அதனால சொன்னேன் ஆரம்பத்திலேயே அந்த கீ வெர்ஸை கொஞ்சம் நல்ல கவனிங்கன்னு சொன்னேன். சிம்பிள். ஒரு புது சிருஷ்டி இருக்காரு, அவருக்கு ஒரு கிறிஸ்து வளர்ந்துட்டு இருக்காரு. அந்த கிறிஸ்துவ கத்தி இல்லாம கொள்ளலாம். வசந்திலே விட இருக்கு. நான் அன்ஸ்லைடு போட்டா அது வந்துடும். இதுல சரியான பதில் தான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும். முடிஞ்சது, அவ்வளவுதான், போதும். சப்ஜெக்ட் ஓவர். சோ இங்க கத்தி எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சகோதரனை பகைத்தால். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சகோதரனை நாம் பகைச்சா அது எதுக்கு ஈக்குவலா? கொலை செய்யறதுக்கு ஈக்குவல். யாரை கொலை செய்யறதுக்கு ஈக்குவல்? அவரை கொலை செய்யறதுக்கா? இல்ல. அவருக்குள்ள வளர்ந்து வரக்கூடிய கிறிஸ்துவனை என்ன பண்றது பாத்தீங்கன்னா கொலை செய்யறது. புரியுதா உங்களுக்கு? அப்ப பகைக்கிறது அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான கேரக்டர் தான். ஆனா அதை லிஸ்ட்ல எங்க வச்சிருப்போம்னா கடைசியா வச்சிருப்போம். பகைக்கிறதான வச்சிருப்போம். அன்பு செலுத்தி சரி பண்ணிடலான்ட்டு. ஆனா யோவான் கிளியரா சொல்றாரு, பகைச்சா அதான் என்ன சொல்லிட்டாரு? கொலைன்ட்டார். யாரை கொலை செய்யறது? சரி, இந்த கொலை செஞ்சா அவங்களுக்கு சட்டம் தண்டனை கொடுக்கலாம். இந்த கொலை எந்த கொலை? ஒரு சகோதரனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ கத்தியே இல்லாம நான் என்ன பண்றேன்? பகைச்சே கொள்றேன். இதுக்கு தண்டனை இருக்கான்னு கேட்கிறேன். தண்டனை இருக்கான்னு கேட்கிறேன். கோர்ட்ல போய் கேஸ் போடுறாரு வினோத் பாபு, என்னை இந்த மாதிரி இவர் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே சிரிப்பாங்க. கொலை செய்யணும்னா நீ என்ன இருக்கணும்? நேரம் செத்துருக்கணும். நீயே எப்படி சொல்ல முடியும்னு கேட்பாங்க. அப்ப நமக்கு தான் புரியும் இதுக்கு என்ன அர்த்தம். கரெக்டா? சோ நமக்கு புரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்ம கேள்வி கேட்கலாம். இதுக்கு தண்டனை இருக்கான்னு கேட்கிறேன். உலக மனிதர்களுடைய சட்டத்துக்குள்ள தண்டனை இருக்கு? கிடையவே கிடையாது. ஆனா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பைபிள் படி கண்டிப்பா அதுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன தண்டனை பைபிள் சொல்லுது? நித்திய ஜீவன் இல்லை. சரியான பதில். அதாவது சட்டமெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு குற்றவாளியை பின் பாயிண்ட் பண்ணி குற்றத்தை எழுதுவாங்க அவன் மேல. கவனிச்சிருக்கீங்களா? நீங்க சும்மா எழுத முடியாது. சும்மா எழுத என்ன பண்ணுவாங்க? அடுத்து அப்பீல் போறப்ப அது செல்லாது. ஸோ என்ன பண்ணுவாங்க? ஒரு குற்றவாளியை உலகத்தில் நான் சொல்றது கோர்ட்ல கொண்டு நிறுத்தி அவன் செஞ்ச விஷயத்தில் இருக்கிற அத்தனை பாயிண்ட்டையும் எந்தெந்த சட்டத்துல இருந்து கவர் ஆகுதோ அந்த சட்டத்துடைய பாயிண்ட்லாம் கோட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க? குற்றம் சுமத்தி அவனை தண்டனை கொடுப்பாங்க. இப்ப ஆவிக்குரிய கொலை செய்த ஒரு சகோதரனை நம்முடைய சட்டமாகிய தேவனுடைய சட்டமாகிய பைபிள் எத்தனை குற்றத்தை சுமத்துன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்டு ட்ரிபிள் கிரைம். என்ன கிரைம்? ட்ரிபிள் கிரைம்னா என்ன? ட்ரிபிள்னா 3 புரிஞ்சு போச்சு.
3 குற்றம். ஒரு சகோதரனை பகைத்தால் அது எத்தனை குற்றம்? 3 குற்றம். நீங்க குற்றத்தை நான் போடல, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆஸ் பர் பைபிள் லா. இப்ப நான் ஆவிக்குரிய கொலை என்ன சொல்லிட்டேன் இல்லையா? என்ன சொல்லிட்டேன்? ஒரு சகோதரனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ கொள்றது எதை வச்சு? பகைச்சு. இப்ப சொல்லுங்க என்னென்ன பாயிண்ட் அதுல வரும், என்னென்ன குற்றம் இருக்கு? ட்ரிபிள் கிரைம், 3 கிரைம். நான் 3 மட்டும் இல்ல 4வது சொல்ல போறேன். 3 கிரைம். 3 போட்டுட்டுமா பேசாம? ரைட், இதான் 3 கிரைம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் சொல்லுங்க. முதல் கிரைம், அவன் கிறிஸ்துவை கொன்று இருக்கிறான். யார் கொடுக்கிற கிறிஸ்துவ? இன்னொரு சகோதரன். அடுத்தது, அவன் கிறிஸ்துவை கொன்றிருக்கிறான். எனக்கு 2 ஒரே மாதிரி இருக்கு. புரியுது என்னட்டு? நான் ஒரு சகோதரனை வெறுத்தனா நான் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ என்ன பண்றேன்? நானு கொண்டுட்டேன். கரெக்டான? என்னுடைய புது சிருஷ்டியை என்ன பண்ணிருக்கேன்? அழித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய புது சிருஷ்டிக்கு பேரும் கிறிஸ்து தான். அப்ப இன்னொரு சகோதரனுக்கு இருக்கிற கிறிஸ்துவ நான் அழிக்கிறேன்னா கண்டிப்பா நான் யார் அழிச்சிருக்கிறேன்? எனக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற கிறிஸ்துவனை என்ன பண்ணிருக்கேன்? அழிச்சிருக்கேன். 3வது குற்றம் என்ன? அங்கே இருக்கு 3வது குற்றம். தேவனுடைய வேலை யார் பண்றது? நம்ம பண்றது. இந்த வேலை யார் தான் செய்யணும்? தேவன் தான் செய்யணும். இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் வந்துடும். பழி வாங்குதல் எனக்குரியது. அவரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்துக்குவார். நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த 3வது பாயிண்ட் நம்முடைய சகோதரர் ஏற்கனவே எக்கச்சக்கமான பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறது, மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறது, மற்றவங்களுக்கு குறை சொல்றது, இது எல்லாமே எந்த பாயிண்ட்ல வந்துடும்? 3வது பாயிண்ட். இந்த 3ம் தான் ஆவிக்குரிய கொலை செய்கிறவர்களுக்கு பைபிள் சட்டத்தின்படி என்னன்னு பாத்தீங்கன்னா தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டங்களா இருக்கும். தேவன் கிறிஸ்துவை கொல்லலாமா? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்கலாம். தேவன் கிறிஸ்துவை கொல்ல அனுமதிக்கலாமா? தேவன் அவர் அனுமதிக்கலன்னு வச்சுக்கோங்க, நமக்குலாம் ஜீவன் கிடையாது. கரெக்டா சொல்றது? இயேசு கிறிஸ்துவ பலியா கொடுத்தா நம்ம என்ன பண்ணிருக்காரு? காப்பது. எதுக்காக? நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த கிறிஸ்துவ வளர்ந்துக்கிறதுக்காக. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்துவ வளர்த்து விட்டுட்டு அதே கிறிஸ்துவ மறுபடியும் போய் என்ன பண்றது? கொல்றது. திஸ் இஸ் கால்டு ட்ரிபிள் கிரைம். 4வது குற்றம் இருக்கு தெரியுமா? அது என்ன சொல்லட்டுமா? ஒரு வசனம் பண்ணி கொடுக்குறேன், அதை படிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க 4வது குற்றம் என்னட்டு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தது. யாரு? இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை யாருக்காக கொடுத்திருக்காரு? நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு என்னது என்ன பண்ணிருக்கோம்? நம்ம அறிந்திருக்கிறோம். கரெக்டா? அன்பை பத்தி படிக்கிறதுக்கு இதை விட்டு வேற டாபிக், பெஸ்ட் டாபிக் கிடையாது. அடுத்தது நெக்ஸ்ட். நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த கடைசி லைன் படிக்க முடியும். நாமும் கடைசி லைன் மட்டும் கடனாளியா இருக்கும். நம்மள என்ன இருக்கிறோம்? கடனாளியா இருக்கும். எது கடனாளி? ஜீவனை கொடுக்கிறது கடனாளி. யாருக்கு? சகோதரனுக்கு. இப்படிதான் 4வது குற்றம். நம்ம இன்னொரு சகோதரனுக்கு வந்து ஆவிக்குரிய கொலை செய்யறோம்னா நம்ம தேவனுடைய வேலையை செய்யறோம்னு அர்த்தம். இது 3வது குற்றமா பார்த்தோம். 4வது குற்றம் என்ன தெரியுமா? தேவன் சொல்ற வேலையை பண்றது. இது 4வது குற்றமா இல்லையா? தேவன் என்ன சொல்லியிருக்காரு? மற்றவங்களுக்கு எல்லாம் நீங்க போய் என்ன பண்ணுங்க? ஜீவன் கொடுங்கன்னு சொன்னா நம்ம மற்றவங்களுக்கு இருக்கிற ஜீவனை போய் என்ன பண்றது? எடுக்கிறது. இது 4வது குற்றம். 4 குற்றம் மன்னிக்கவே முடியாத குற்றம். பைபிள் சட்டத்தின்படி பண்ணுனா அவங்களுக்கு தேவன் என்ன கொடுப்பாருங்கிறத பத்தி பேசுவதற்கு நான் இங்கே வரவில்லை. இது தப்புங்கிறத மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா கண்டிப்பா சொல்றேன், இந்த தண்டனை கடும் தண்டனையா தான். ஆனா உடனே என்ன பண்ணாது? கிடைக்காது. உடனே கிடைக்காது. கடும் தண்டனையா தான். சரிங்களா? இப்ப இதெல்லாம் நடத்துறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு. அந்த ஆயுதம் கேட்டீங்கன்னா பகை. யாரை பகைக்கிறது? சகோதரனை பகைக்கிறது. பகைக்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய குற்றமா? நம்மளை பகைச்சுக்கிறது இல்லையா? இல்ல பகைக்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய குற்றமான்னு கேட்கிறோம். கட்டாயமா அது எந்த அடிப்படையில் பார்க்கலாமா? இந்த பகைங்கிற வார்த்தை இருக்கல, தமிழ் வார்த்தை, ஆங்கிலத்தில் ஹேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோடைய ஆங்கில வார்த்தை ஹேட். அதோடைய கிரீக் வேர்ட் மிஷையோ. அந்த மிஷையோ அப்படிங்கிற கிரீக் வேர்டினுடைய டைரக்ட் இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை த எக்ஸ்டென்ஷன் டு லவ்லெஸ். அதாவது சரியான மொழிபெயர்ப்பு சொல்ல முடியாது, ஆனா ஓரளவுக்கு என்ன அர்த்தத்தை அது கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
வெறுப்பதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அன்பு செலுத்தாம இருக்கிறது என்னதானமா வெறுக்கிறது. ஒரு சகோதரன் மேல நானு அன்பு செலுத்தாம இருக்கிறதுங்கிறத என்னன்னு பாத்தீங்கன்னா அவரை நான் வெறுக்கிறதா. இதுதான் பயங்கரமா இருக்கு. ஏன் அன்பு செலுத்தாம இருக்கிறது வெறுப்பு? நீங்களே சொல்லுங்க. நான் என்ன எல்லாத்துக்கு மேல அன்பு வேணும்னு செலுத்தணுமா? ஏன்? இப்பதான் படிச்ச ஒரு வசனம், நம்ம கடனாளி. எது கடனாளி? அன்பு செலுத்துவதற்கு கடனாளி. கரெக்டா? அப்போ ஒரு கடனாளி கடனை செலுத்தினா தானே குற்றம் இல்லது. இப்ப நம்ம கடனாளியே இல்லையா? என்ன கடனாளி? அப்ப அன்பு செலுத்தாம இருந்தால் என்னதான் குற்றம் தான். என்ன குற்றம்? இன்னொரு சகோதரனை கொலை செய்வதற்கு ஏதுவான குற்றம். அதனாலதான் பைபிள் வசனங்கள் ரொம்ப கிளியர் இண்டிகேட் பண்ணுது. வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிறவன், தன் சகோதரனை பகைக்கிறவன். அதாவது இந்த சப்ஜெக்ட் படி சொல்ல போனா என்னங்க, திருப்பி சொல்றேன். தன் சகோதரனை பகைக்கிறவன். இந்த சப்ஜெக்ட் என்ன டைட்டில் வச்சிருக்காரு? ஆவிக்குரிய கொலை செய்கிறவன் அர்த்தம். கரெக்டா? தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளிலே இருக்கிறான், இருளிலே நடக்கிறான். அடுத்தது, இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால், அவன் கண்களை என்ன பண்ணிடுச்சு? குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். தான் போகும் இடம் இன்னதென்று என்னவா இருக்கிறான்? அறியாதிருக்கிறான். இப்ப நீங்க பதில் சொல்லுங்களேன். யார் ஒருவன் எங்க போறோன்னே தெரியாம போவான்? இல்ல இல்ல சார், கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா எனக்கு கேட்கும். எனக்கு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக மெதுவா சொல்லக்கூடாது. கண்ணு தெரியாது. ஓகே, சரியான பதில். ஆனா கண்ணு தெரியாத ரோட்ல நடந்து போனா என்ன பண்ணுவாங்க? ஐயோ ஒரு கண்ணு தெரியாது சொல்லி கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. கண்ணு தெரியாம வச்சிருக்கான், ஆனா அவனுக்கு என்ன தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. எங்க போறதுன்னே தெரியாம ஒருத்தன் போறான்னா அவன் என்ன அர்த்தம்? இதுக்கு மேல விட ஈஸி பண்ண முடியாது. டார்கெட் இல்ல. சூப்பர். அதான் அதே தான் கொஞ்சம் பிராக்டிகலா கேட்கறேன். டார்கெட் இல்லாம போறான். டார்கெட் இல்லாம யார் போவான்? இந்த உலகத்துல சொல்றாங்க. என்ன காட்சி இருக்குன்னா அவன் எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ரோட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, எங்க போறதுனே தெரியாம, தெரியும் நமக்கு எங்க போறதுன்னு தெரியாம ஒருத்தர் போறாருன்னா எப்படி போவான்னு தெரியும், போயிட்டு இருக்காரு. ரயில்வே கிராசிங் வருது, அவர் என்ன பண்ணிருக்காரு? பேசாம போயிட்டே இருக்காரு. ஹைவேஸ் வருது, எங்க போறதுன்னு தெரியாம கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காரு. போய் சேருவார் அவரு. அதான் மீனிங். தற்கொலை பண்றவன் தான் எங்க போறதுன்னு தெரியாம போறான். இப்ப சொல்லுங்க, நம்ம எல்லாம் ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக வந்திருக்கோம். அப்படி ஜீவனை பெற்றுக்கொள்ள வந்ததுக்கு நாம இன்னொரு சகோதரனுடைய ஜீவனை எடுக்கிறதுக்காக அவங்கள வெறுத்தோம்னா, கண்டிப்பா சொல்றேன், ஜீவன்கிற வார்த்தைக்கு நமக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. தற்கொலைக்கு அது ஈக்குவல். எனக்கு தேவையான்னு கேட்கறது யோசிச்சு பாருங்க. நானும் சத்தியத்துக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்து புது சிருஷ்டியை வளர்ந்துட்டு இருக்கிற நானு, புது சிருஷ்டியை வளர்ந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு சகோதரன் கொடுக்கிற புது சிருஷ்டியை கொள்றேன்னா நான் இது பேசாம என்ன பண்ணிருக்கலாம்? கொலைப்படியாவது மிஞ்சி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா நடக்க வேண்டிய இடத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், ஆனா எவ்வளவு கேர்ஃபுல்லா நடக்காம இருக்கோங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும்? அப்பப்ப எவ்வளவு சீக்கிரம் கோவம் வருது நமக்கு, எவ்வளவு சீக்கிரம் வெறுப்பு வருது, எவ்வளவு சீக்கிரம் பொறாம வருது, எவ்வளவு சீக்கிரம் ஆதங்கம் வருது. ஏன் எவ்வளவு சீக்கிரமா வருது? ஏன்னா என்ன இல்ல, முக்கியமான விஷயம் அன்பு மிஸ்ஸிங். அந்த அன்புக்கு நம்ம கடனாளிங்கிறது என்ன பண்றது இல்ல, புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படிங்கிறத பார்த்து. ஆனா தேவனே சில விஷயத்தை வெறுக்க சொல்லியிருக்காரு தெரியுமா? அதை வெறுக்க மாட்டோம். எதை வெறுக்க சொல்லியிருக்காரு? நான் வெறுக்கிறேன் பண்ணுங்க நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியை நீயும். அப்ப தேவன் வெறுக்க சொல்ற வெறுக்கிறதா அழகு, அன்பு. தேவன் அன்பு செலுத்த சொல்றத வெறுக்கிறதுக்கு பேர் கொலை. ரைட்? இப்ப வாசிங்க நீதிமொழிகள் 8:13. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இதுதான் கடனாளிக்கு தேவையான முக்கியமான விஷயம். ஒரு புது சிருஷ்டிக்கு முக்கியமா தேவையான விஷயம் என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். சகோதரனை வெறுப்பதே ஆவிக்குரிய கொலை. ரைட்? சரி, வெறுக்கிறதுங்கிறது நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டரா? பேட் கேரக்டர். கரெக்ட். இப்ப இந்த வார்த்தை அந்த சகோதரர் இந்த சப்ஜெக்ட் சகோதரர் கொடுத்துருக்க அப்படியே அந்த வார்த்தையை போட்டிருக்கேன். கீழே படம் வந்து வெறுப்பு, மேல எழுதியிருக்காரு hate is not just passing a mood but it is a settled attitude. hate அப்படின்னு சொன்னா வெறுக்கிறது. வெறுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மூடு இல்லை, வெறுக்கிறதுங்கிறது ஒரு ஆட்டிடியூடுங்கிறது. அப்ப ரெண்டு வார்த்தை வந்துருச்சுங்க ஆங்கிலத்துல. ஆங்கிலத்துல சில வார்த்தைகள் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏன்னா தமிழ்ல சில வார்த்தைகளுக்கு மீனிங்கே கிடையாது, ஆங்கிலத்தில் இருக்கிற நிறைய வார்த்தைகளுக்கு தமிழ்ல சரியான மீனிங் கிடையாது. மூட் ஆட்டிடியூட் ரெண்டு ஒன்னா வேற வேற.
கொஞ்சம் யோசிக்கணும், டைம் வேணும். வேற 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 வேணும். அடுத்த என்ன கேள்வி கேட்க உங்களுக்கு தெரியும். என்ன வேற வேற என்ன? எவ்வளவு யோசிக்கிறாங்க பாருங்க விஷயத்தை. ஏன் மனசுக்குள்ள இது வருதுன்னா, இட் இஸ் நாட் அ மூடு. மூடுனா என்ன? சில சமயம் நம்ம கோவமா இருப்போம், டெம்பரரி. சரியான பதில் தான். மூடு அப்படிங்கிறது டெம்பரவரி. ஆட்டிடியூடுங்கிறது பர்மனண்டா நமக்குள்ள இருக்கு. நம்மளால சில குணலட்சணங்களை மாற்ற முடியாது தெரியுமா? அது ஆபீஸ் போனதை மாற்ற முடியாது. சத்தியத்துக்கு வந்தா தீவிரமா ஒருத்தருக்காரு வச்சுக்கோங்களேன், அவர் ஆபீஸ்லயும் தீவிரமா தான் இருப்பாரு, சத்தியத்திலயும் தீவிரமா தான் இருப்பாரு. ஆட்டிடியூட். அந்த மாதிரி வெறுக்கிறதுங்கிறது மூடு கிடையாது. வெறுக்கிறதுக்கு என்னதானமா? அதனாலதான் வெறுக்கிறதுங்கிறது கொலை செய்யறதுக்கு கொள்கிறாரு. வெறுக்கிறதுங்கிற ஒரு மூடு அப்பப்ப என்ன பண்ணாரு, வந்து போகாது. ஒருத்தர் வெறுக்கிறாருனாலே அது அவருக்குள்ள என்ன பண்ணிருக்கு, வேறொன்று. சரி, யாரும் கோச்சு கூடாது. ஓகே, ஒரு கொஸ்டின். அவர் எழுதுற விஷயத்த நான் போட்டிருக்கேன். ஒருத்தர் வெறுக்கிற ஆட்டிடியூட் இருக்குதுங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கும்? ஒருத்தருக்குள்ள வெறுக்கிற ஆட்டிடியூட், இட் இஸ் நாட் அ மூடு. நல்லா புரிச்சுக்கோங்க. ஒருத்தருக்குள்ள வெறுக்கிற ஆட்டிடியூட் இருக்கிறத எதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்? ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். ஃபேஸ்ல என்ன எக்ஸ்பிரஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம்? நானும் அதே தான் போட்டிருக்கேன். கட்டாயமா சொல்லிடலாம். இவருக்குள்ள என்ன இருக்கு? ஆட்டிடியூட். இது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அதிகமா கோபப்படும். அதிகமா கோபப்படுறதுன்னா மிதமிஞ்சிய கோபம். மிதமிஞ்சிய கோபம் கவனிச்சிருக்கமா? சில பேர் பேசுறது வாயில வார்த்தையே வராது, ஆனா ஃபுல் காத்து வரும் ஃபோர்ஸா. அது என்ன ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் தான். ஒருத்தருக்குள்ள இந்த ஆட்டிடியூட் இருக்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? மிதமிஞ்சிய கோபம் அப்படிங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மிதமிஞ்சிய கோபம் வரப்போ உடம்புக்குள்ள என்ன மாற்றம் நடக்கும்? பயங்கரமான கோபம் என்ன நடக்கும்? பிளட் பிரஷர். பிளட் பிரஷர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரஷர் வந்து அதிகமாகும். பிளட்டோட ரத்த குழாய்க்குள்ள போகக்கூடிய பிளட்டுடைய பிரஷர் வந்து அதிகமாகும் போது நம்ம உடம்புல தேவன் படைச்சிருக்கிற ஸ்டைல்ல ரத்த குழாயில பிளட் உள்ள போய் பாஸ் ஆகிறப்ப பிரஷர் அதிகமாக என்ன பண்ண ஆரம்பிக்குது? ரத்தம் போய் முட்ட ஆரம்பிக்கும். அந்த பிளட் அந்த ரத்த குழாயுடைய எட்ஜஸ், ரத்த குழாயுடைய ஓட்டை, என்ன சொல்றது, அவுட் சைடு, ரத்த குழாய் அவுட் சைட்ல போய் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? மோத ஆரம்பிக்கும். ஒரு டியூப்ல தண்ணி ஃபோர்ஸா போனா அந்த ஃபோர்ஸா போற தண்ணி எதை விரிக்க ட்ரை பண்ணும்? டியூப் விரியுமா? அதே மாதிரி இந்த டியூப் விரியாது. இது விரிச்சதுன்னா முடிச்சது, அவ்வளவுதான். இது ஒரு வால், கரெக்ட். அந்த சோல்டர்ல போய் மோதுது ரத்தம். மோதுறப்ப அது வளைஞ்சு கொடுக்குற விஷயம் வந்து என்ன பண்ணிக்கும்? அதுவே ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி பிளட் பிரஷர் தாங்கிக்கும். ஆனா நம்ம உடம்புல தேவன் அமைச்சிருக்கிற மாடல்ல பிளட் பிரஷர் ஆகிறப்ப அந்த வால், ரத்த குழாய் இருக்கிற வால்ஸ் என்ன ஆகுதுன்னா சுருங்கி விரியாது. அப்ப அடி பட 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 அந்த ரத்த குழாய்க்குள்ள அடி பட்டுட்டே இருக்கும் இல்லையா? பிரஷர் அடிக்க அடிக்க அது என்ன ஆகும்? அந்த குழாய் வீக் ஆகும். வீக் ஆன அடுத்து என்ன வரும்? போய் படுத்துக்க. என்ன அழகா அந்த கருத்து எழுதியிருக்காருன்னா, நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு முக்கியமான காரணம் இதுதாங்க. எதான்? பிளட் பிரஷர். ஏன் பிளட் பிரஷர் வருது? மிதமிஞ்சிய கோபம். மிதமிஞ்சிய கோபம். அந்த மிதமிஞ்சிய கோபத்தை ஒருத்தருக்குள்ள வந்துருச்சுன்னா அவங்களுக்குள்ள என்ன ஆட்டிடியூட் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நம்ம வெறுக்கக்கூடிய ஆட்டிடியூட். ஸோ ரிட்டர்ன் பேக் டு ஆவிக்குரிய கொலை. ஒருத்தர் பயங்கரமா ஆவிக்குரிய கொலை பண்றாரு. இன்னும் புரியுமா சொல்லட்டுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி மற்றவர்களை வெறுக்கிறார்கள். அவங்களுடைய கண்டிஷன் தான். ஓகே, பாருங்க. அவங்களுடைய கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்? அவங்களுக்கு தனி ட்ரீட்மெண்ட் வேணும். காலையில் டயட் வேணும். கரெக்டாக இல்லைன்னு சொல்றது. தனி டயட்டு, தனி ட்ரீட்மெண்ட். அப்புறம் என்ன கொடுக்கணும்? அவங்களுக்கு மருந்து கொடுக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருந்து கொடுக்கணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம். எதுக்கு? இந்த பிரஷர்னால உடம்புக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை சரி செய்யணும். இப்ப ஆவிக்குரிய கொலையில இந்த மாதிரி எந்த ரெமெடியும் கிடையாது. அப்படின்னா ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரர் வெறுக்கிறாருன்னா அதுக்கு 4 சோர்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. எத்தனை சோர்ஸ்? 4 சோர்ஸ். சோர்ஸ் என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம? ஹேட்னா வெறுக்கிறது, சோர்ஸ்னா வெறுப்பதற்கு காரணமான விஷயங்கள் 4. வெறுப்பதற்கு காரணமான விஷயங்கள் 4. நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன இருக்கட்டும். ஈஸியா சொல்லிடலாம். வெறுப்பதற்கு 4 விஷயம் தான் காரணம். அந்த 4 விஷயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெறுக்கிறதுங்கிற ஹேபிட் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும். அப்புறம் பிளட் ப்ரெஷர் வரும். அப்புறம் கொலை பழி விழுகும். அந்த 4 அன்பில்லாமல் இருக்கு. ஓகே, ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கறது. ஓகே, கரெக்ட். அது வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் நீங்க மேல வரணும். நானே போட்டுறேன். முதல் பாயிண்ட் டிஃபரன்சஸ், வித்தியாசம். இதுக்கு என்ன விளக்குங்கிறத
அந்த பாயிண்ட்ல போற சொல்றேன். ஒரு சகோதரனுக்குள்ள வெறுப்புங்கிற விஷயம் ஆட்டிடியூட் செட்டில் ஆயிருக்குன்னா கட்டாயம் அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா டிஃபரன்ஸை பார்க்கக்கூடிய மைண்ட் இருக்குன்னு அர்த்தம். டிஃபரன்ஸ்னா வித்தியாசம், அது பார்க்கலாம் என்ன அப்புறமா. ரெண்டாவது, இது நமக்கு தெரிஞ்சதுதான், பொறாமை, ஆமை, பொறாமை. மூணாவது பொய், பொய் பேசுற ஆட்டிடியூட் யாருக்கு இருக்கோ கட்டாயம் அவங்க சகோதரனை வெறுப்பாங்க. கடைசி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா காசிப், புறம் கூட்டம். இதுல நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் எது? பொறாமை நல்லா தெரிஞ்சது, புறம் கூறுதல். பொய் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, பொய்யினால வெறுப்பு வருமா பார்த்தலாம், இன்னைக்கு பொய்யினால வெறுப்பு நீ பார்த்தலாம். ஓகே, அடுத்தது வித்தியாசம் பார்க்கறதுனால வெறுப்பு வருமா? அதான் இந்த சப்ஜெக்ட் எழுதுன, இந்த சப்ஜெக்ட்ல முக்கியமான ஒரு கருத்து சகோதரர் கோட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் தான். இப்ப என்ன வித்தியாசம்? வித்தியாசம் பாருங்க, 2 சகோதரர் இருக்காங்க, 2 பேருமே புது சிருஷ்டி. இந்த 2 பேருமே முதல்ல என்ன விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னா, புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா அவர் மாதிரி தான் இருப்பார், இவர் மாதிரி தான் இருப்பார். அதை புரிஞ்சுக்கணும். திருப்பி சொல்லணுமா? ஒவ்வொரு சகோதரனுக்கும் தேவன் சில வித்தியாசங்களை உண்டு பண்ணி வச்சிருக்காரு. என்ன ஆச்சரியம் தெரியல இன்னைக்கு. இதை புரிஞ்சுக்கிறது தான் தேவன் நமக்கு என்னென்ன கருத்துக்களை காமிக்கிறாருன்னா, இந்த 4 விஷயத்தை பாருங்களேன். தோற்றம், ஆர்வம், குணலட்சணம், ஊழியம். இது 4மே நம்ம சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் மட்டும் எடுத்துக்கலாம். 4 விஷயம் என்னென்ன? தோற்றம், குணலட்சணம், ஆர்வம், ஊழியம். இந்த 4 விஷயமும் எல்லா சகோதரர்கிட்டையும் ஒரே மாதிரியே தேவன் கொடுத்துருக்காரு. முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். தோற்றம். எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கிறோம்? இல்லை. ஏன் இல்லை? அதுக்கு சகோதரர் கருத்து கொடுக்குறாரு. அதுதாங்க இன்ட்ரெஸ்டிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோற்றத்தை கொடுத்ததான் இன்ட்ரெஸ்டிங். அது என்னங்கிறது எப்படி பார்க்கலாம். ரெண்டாவது, எல்லாருக்கும் ஒரே ஆர்வம். ஒரே ஆர்வம்னா என்ன சொல்றது? நான் சொல்றது, ஒரு சகோதரனுக்கு ஒரு மாதிரி சப்ஜெக்ட் சொன்னா புரியும், இன்னொரு சகோதரனுக்கு அது கொஞ்சம் இறக்கி சொல்லணும், இன்னொரு சகோதரனுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும். சப்ஜெக்ட் எடுக்கிற சகோதரர் இருக்கலாம். ஒரு சிலருக்கு நல்லா டைப் பண்ண டைப் சப்ஜெக்ட் எடுக்க வரும், ஒரு சிலருக்கு நல்லா பேரபிள்ஸ் எடுக்க வரும், ஒரு சிலருக்கு டைரக்டா டாக்டரின்ஸ் எடுக்க வரும். இல்லையா? நம்ம என்ன பண்ணிக்கூடாது? நீ டைப் பண்ண டைப் எடுக்கணும், நீ என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க என்ன ஸ்டார்ட் ஆகும்? வெறுப்பு ஸ்டார்ட் ஆகும். கவனிக்கலாம், புரியுது அவங்க சொல்றது? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன வச்சிருக்காரு? ஒவ்வொரு வித்தியாசத்தை வச்சிருக்காரு. ஊழியம் எல்லாரும் ஒரே ஒளி செய்யலாமா? நாளைக்கு வந்து பேப்டிசம் நடக்க போகுது, எல்லாரும் ஒரே ஊழியம். என்னது? எல்லாருமே பேப்டிசம் கொடுக்க போறோம் நாளைக்கு. தொட்டிக்கலாம் இருக்கு எல்லாத்துக்கும். என்ன ஆகும் கடைசியில? தொட்டி தாங்க. அப்ப தேவன் யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்திருக்காரோ அதை அவர் தான் கொடுத்திருக்காரு. வித்தியாசம் இருக்கு. நாம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இவர் இப்படித்தான் இருக்கணும், அவர் இப்படித்தான் இருக்கணும், இவர் என்ன மாதிரி தான் இருக்கணும், அவர் உன்ன மாதிரி தான் இருக்கணும், நம்ம என்ன பண்ணக்கூடாது? செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த வித்தியாசத்தை யார் தான் உருவாக்கி வச்சிருக்கா? தேவன். இட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன் இப்படி ஒரு ஈடு எப்படி இருக்குன்னு அவர் எழுதியிருக்காரு. அந்த கருத்தை அப்படியே நான் இங்கிலீஷ்ல போடுறேன், வாசிக்கிறேன். ஜஸ்ட் திங்க். ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுங்க. நீங்க அவர் இப்படித்தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? திங்க் பண்ணுங்க. எப்படி திங்க் பண்ணீங்கன்னா, இஃப் அவர் கிரியேட்டர் தேவன், இஃப் அவர் கிரியேட்டர் மேட் அஸ் வித் நோ டிஃபரன்சஸ், நம்ம யாருக்கும் எந்த வித்தியாசமே இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி பண்ணியிருந்தா திஸ் வேர்ல்ட் வுட் பி போரிங் அண்ட் ஈவன் ரொபோட்டிக். இந்த உலகம் முழுக்க எப்படித்தான் இருக்குமா? போர் அடிச்சிடும். அடுத்து எப்படித்தான் இருக்கும்? நீங்களே வச்சு பாருங்க. 160 சப்ஜெக்ட் பேசியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. 160 சப்ஜெக்ட் ஒரே மாதிரி பேசியிருக்கோம். எப்படி இருக்கும்? அப்ப என்ன பண்றோம்? அது ஒரு வெரைட்டி. எதுக்கு? முதல்ல இந்த சப்ஜெக்ட், அப்புறம் இந்த வெரைட்டி, அப்புறம் இந்த வெரைட்டி. இந்த சகோதரனுக்கு இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறார், அவர் வந்து எடுக்கிறார், பிரசன்ட் பண்றாரு. புரியுதா? இந்த சப்ஜெக்ட் அவர் எடுத்திருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னா முடிச்சது. தட் இஸ் த சோர்ஸ் ஃபார் ஹேட். புரியுதா நான் சொல்றது? அப்ப எனக்கு என்ன வருமோ நான் அதை செய்யணும், இன்னொருத்தருக்கு என்ன வருமோ அதை செய்யணும். அந்த வித்தியாசத்தை யார் தான் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, அதை படிக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம எல்லாரும் ஃப்ளவர் ஷோ போயிருக்கோமா? ஃப்ளவர் ஷோ ஊட்டி, கண்டிப்பா. அது எப்படி போயிருக்கோம். அங்க நம்ம போறப்ப ஃப்ளவர் ஷோல ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க ஊட்டி போயிடுச்சு. பஸ் பயங்கர கூட்டம். நம்ம ஒரு பெரிய டாக்ஸி எடுத்து வாடகை எடுத்து போயிட்டோம் ஃப்ளவர் ஷோ பார்க்கறதுக்காக. அங்க போய் ஃப்ளவர் ஷோல இறக்கி விட்டா எல்லா ஃப்ளவர்ஸும் ஒரே கலர்ல இருக்கு. நமக்கு ஃப்ளவர் தான் வேணும்.
நமக்கு என்ன வேணுங்க? ஃப்ளவர் தான் வேணும். ஃப்ளவர் இருக்கு, பார்த்துக்கோங்க, எக்கச்சக்கமான ஃப்ளவர் இருக்கு, எல்லாம் ஒரே ஃப்ளவர். இப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க? இறங்கி நின்று இதுக்கா வந்து நினைக்கிறோம். அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? ஃப்ளவர் ஷாப் போனவங்க என்ன எதிர்பார்க்கிறோம்? வெரைட்டி எதிர்பார்க்கிறோம். ஏன்? அதுதான் இன்ட்ரெஸ்டிங். அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒவ்வொரு சகோதரியும் சகோதரியும் சில தனிப்பட்ட சிறப்பம்சத்தோட படைச்சிருக்காரு. அந்த தனிப்பட்ட சிறப்பம்சம் அவங்களுக்குள் இருக்கிறத யாரும் போய் சீண்டக்கூடாது. அப்படி சீண்டினால் என்ன வரும்? வெறுப்பு வரும். இதுதான் ஒருத்தரை பகைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ். புரிஞ்சா? அப்ப நாம என்ன எதிர்பார்க்கலாம்? இன்னொரு சகோதரன் நம்ம ஒரு சகோதரன் என்ன எதிர்பார்க்கலாம்? தேவன் அவருக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதை செய்யும். இப்ப நான் என்ன எதிர்பார்க்கலாம்? எனக்கு என்ன தேவன் கொடுத்திருக்காரோ அதான் கரெக்ட். அப்படிதான் எதிர்பார்க்கணும். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. கண்டிப்பா சொல்றேன், தேவன் திங்க் பண்றதுக்கு நம்ம திங்க் பண்றதுக்கு எக்கச்சக்கான வித்தியாசம் இருக்கு. நம்ம மாம்ச பிரகாரமா திங்க் பண்ணிடுறோம். ஆனா தேவன் அப்படி இல்லை. அவருடைய தாட்ஸே கம்ப்ளீட்லி வேற. அதை போய் ரீச் பண்றதுதான் சபையுடைய வேலை. வாசிங்க ஏசாயா 55 அதிகாரம் 8 வசனம். ஏசாயா 55 அதிகாரம் 8 வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். தேவன் சொல்றாரு, அப்படி விட்டுருதுன்னு வச்சுக்கோ, ஒருத்தர் கூட நேரம் சபையாக மாட்டீங்க. There are differences. அவருடைய நினைவு நம்முடைய நினைவு கிடையாது. அடுத்தது, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். 9 வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. இது தேவன் கிட்ட கன்சல்ட் பண்ணி பண்ணாரு. எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு அவரே பண்ணிட்டார். ஏன்னா அவருடைய தாட்ஸ். பட் அந்த தாட்ஸை கூட நம்மளால போய் என்ன பண்ண முடியுங்க? ரீச் பண்ண முடியும். அதான் சொல்றாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. அடுத்தது, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உங்க வழியை பார்க்கிலும் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது, உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் எப்படி இருக்கு? உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தேவன்கிட்ட காண்பிக்க வேண்டியதுன்னா, எனக்கு என்ன வழி அதை காமிங்க, நான் அதுல என்ன பண்ணிக்கிறேன் போய்க்கிறேன்னு சொல்லிட்டா கண்டிப்பா என்ன வராது? என்ன வராது? வெறுப்பு வராது. சரியான பதில் தான். வாசிங்க சங்கீதம் 143:8. 143 சங்கீதம் 8 வசனம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். இதுதான் சரியான மைண்ட் செட். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு என்ன பண்ணுங்க? ஏன் தெரியுமா? நான் எப்படி நடக்கணும் நான் தீர்மானிக்கிறனோ அதோட நீங்க பெட்டரா தீர்மானிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்க நினைவுகள் வேற, என் நினைவுகள். முதல்ல நான் என்னவா இருக்கும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அதை என்னை நினைக்க வைங்க. திருப்பி சொல்லுமா? நான் எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அதை எனக்கு புரிய வைங்க. அதில் நான் என்ன பண்றேன் நடக்க. இப்படி இருக்கிறவங்களுக்குள்ள டிஃபரன்சஸ் வருமா? கட்டாயம் என்ன வராதுங்க? டிஃபரன்ஸ் வரும். சரி, அப்ப சகோதரத்தை நம்ம எதுவுமே எதிர்பார்க்க கூடாதா? அப்படி அப்படியே போட்டு அப்படின்னு விட்டுறதா? அது சொல்றாரு, அப்படி விட வேண்டாம். நீங்க என்ன பண்ணீங்கன்னா இன்னொரு சகோதரனை கம்பேர் பண்ணுங்க. எப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா, உங்களை விட அவங்க தான் பெட்டர்னு கம்பேர் பண்ணுங்க. ரோமர் 12 அதிகாரம் 10 வசனம். ரோமர் 12 அதிகாரம் 10 வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்ப சகோதரர் நம்ம கம்பேர் பண்ணலாம். இதுல எனக்கு நான் கொடுக்கிற கணத்தை விட அவருக்கு நான் என்ன பண்ணலாம்? அதே கணத்தை கொடுக்கலாம். கரெக்டா? சோ டிஃபரன்சஸ் கட்டாயமா இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்ன வரும்? வெறுப்பு வரும். வெறுப்பு தான் ஆவிக்குரிய கொலைக்கு முதல். ஆவிக்குரிய கொலை காரணமே வெறுப்பு தான். வெறுப்பு வருவதற்கு முதல் காரணம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா டிஃபரன்சஸ். செகண்ட் பாயிண்ட் மறந்து போச்சு. ரெண்டாவது சோர்ஸ் ஃபார் ஹேட் குணலட்சணம் ஜெலசி. ஜெலசினா பொறாமை. இந்த ஒரு ஸ்லைடே போதும், ஃபுல் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு சகோதரிக்கு பொறாமை. கரெக்டா சொல்றது? இல்லை தெரியுதா இல்லையா? யாருக்கு பொறாமை? ப்ளூ சட்டை போட்டுருக்காங்க. கரெக்ட். எப்படி சொல்றீங்க பொறாமை? எங்க போட்டிருக்காத பொறாமை? ஃபேஸ் ரியாக்ஷன். எக்ஸாக்ட்லி ரைட். உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு. சரி, கண்டுபிடிச்சிங்க, ரொம்ப பாராட்டுகள். பட் கேள்வி வரல. கேள்வி என்ன? இந்த அம்மாவுடைய பொறாமைக்கு என்ன காரணம்? எல்லாமே இருப்பாங்க. நம்மளுடைய பொறாமைக்கு என்ன காரணம்? குழந்தை இருக்கு. யாருக்கு? பக்கத்தில் இருக்கிற அம்மாவுக்கு குழந்தை இருக்கு. இந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? குழந்தை. இப்போ இந்த அம்மாவுக்கு பொறாமை வந்துச்சு, நீங்களே சொல்லிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் பொறாமை இந்த அம்மாவுக்கு? என்கிட்ட இல்லை. எது இல்லை? குழந்தை இல்லை. அப்போ யார் மேலே பொறாமை பண்ணணும்?
குழந்தை மேல. கரெக்டு தானுங்க? யோசிச்சு 30 நிமிஷம் யோசிச்சு. எதனால பொறாம? குழந்தை இல்லை. அப்ப பொறாம எது மேல வரணும்? குழந்தை மேல தான் வரணும். இந்த மாதிரி யார் மேல வந்திருக்கு? அந்த ஏன்? அவ்வளவுதான். மனுஷனுடைய மைண்ட் செட் அவ்வளவுதான். அது எப்படி எனக்கு இல்லாத அவனுக்கு இருக்கலாம், எனக்கு இல்லாதது உனக்கு இருக்கலாம். இதுதான் பிரச்சனை. திஸ் இஸ் கால்டு பொறாமை. இது சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு பொருந்துமா? வருமா இந்த மாதிரி கேரக்டர்? வரவே வராது. வருமா? அப்ப இந்த பாயிண்ட் ஸ்கிப் பண்ணி அடுத்த பாயிண்ட் போய்க்கிறேன். இதுவும் வெறுப்புக்கு ஒரு காரணம். குழந்தைனால வராது. நான் குழந்தை போட்டது எக்ஸாம்பிளுக்காக. ஓகே, இப்ப கையில் இருக்கிற குழந்தை, ஒரு அம்மாவுக்கு குழந்தை இருக்கு, இன்னொரு அம்மாவுக்கு குழந்தை இல்லை. கரெக்ட்? இப்ப அந்த அம்மாவுக்கு பொறாம குழந்தை மேல வரல, யார் மேல வந்திருக்கு? குழந்தை இருக்கிற அம்மா மேல வந்திருக்கு. இது அப்படியே வச்சுட்டு உள்ள போலாமா? ரெண்டு சகோதரர் இருக்காங்க, ரெண்டு பேரும் புது சிருஷ்டி. இப்ப ஒரு புது சிருஷ்டிக்கு என்னென்ன தேவன் கொடுக்கிறார்? தேவன் என்னென்ன கொடுக்கிறார்னா அங்கீகாரம் கொடுக்கிறாரு, வாய்ப்பு கொடுக்கிறாரு, மரியாதை கொடுக்கிறாரா? கொடுக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாங்க? கொடுப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருக்கும்? புது சிருஷ்டி அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. வாய்ப்புகள் கொடுப்பாரு. எது கூட வாய்ப்பு தான், அது கூட வாய்ப்பு தான். கரெக்ட்? நீங்க சொல்ல வேண்டாம், அது கூட வாய்ப்பு தான். சப்ஜெக்ட் பேசுறது ஒரு வாய்ப்பு தான், எல்லாமே ஒரு வாய்ப்பு தான். மரியாதை, தேவன் மரியாதை கொடுத்ததுனால தான் சத்தியத்தை கேட்கறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கொடுத்துருக்காரு இல்லையா? இப்ப எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துருக்காரு இல்லையா? ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த மரியாதை எனக்கு வேணும், அவருக்கு கொடுத்த வாய்ப்பு எனக்கு வேணும். அதான் கையில் இருந்த குழந்தை. இப்ப ஆக்சுவலா எது மேல பொறாமப்படணும்? வாய்ப்பு மேலையும் அங்கீகாரத்து மேலையும் பொறாமப்பட்டா அந்த தேவன்கிட்ட போய் கேட்கலாம், தேவன் இதை எனக்கு கொடுக்குன்னு கேட்கலாம். நம்ம யார் மேல பொறாமப்பட்டுறோம்? தேவன் இதை யாரு கொடுக்கிறாரோ அவர் மேல போறாங்க. எவ்வளவு மோசமான கேரக்டர் இல்லையா? இது நல்லாவா இருக்கும்? இது கொஞ்சமா நல்லா இருக்கா? எல்லாத்தையுமே ஒருத்தருக்கு யார் தான் கொடுக்குறா? இது நமக்கு நல்லா தெரியும்ல. ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கு நல்லாவே தெரியும். நாம் இந்த நிலைமையில இருக்கிறது காரணம் யார் தான்? திருப்பி சொல்றேன், எல்லா புது சிருஷ்டிக்கு தெரியும் நாம இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு யார் தான் காரணம். அது எந்த நிலைமையா இருந்தாலும் சரி. கரெக்டா? அப்படி இருக்கிறப்ப எந்த நிலைமையை தேவன் கொடுத்திருக்காரோ அந்த நிலைமையை நம்ம நேசிக்கிறது தான் கரெக்ட். அதை விட்டுட்டு அவருக்கு கிடைச்ச அந்த அங்கீகாரம் யாருக்கு கிடைக்கணும்? எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதுதான் ஒரு சகோதரனை ஆவிக்குரிய கொலை செய்தல். சோ பொறாமை அப்படிங்கிற விஷயம் ஒரு சகோதரனுக்குள்ள வருவதற்கு தேவன் இன்னொருத்தர் கொடுத்துக்கிற அங்கீகாரமா இருந்தா தேவன் கேட்பாரு, பொறாமை வந்து சகோதரனை பார்த்து, உனக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? அங்கீகாரம் கொடுத்துருக்கேன். உனக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்? வாய்ப்பு கொடுத்துருக்கேன். என் பையனுக்கு நான் என்ன வாய்ப்பு கொடுத்தேன் தெரியுமா? அவர் திருப்பி கேட்டா எப்படி இருக்கு? என் பையனுக்கு உங்களுக்காக நான் என்ன வாய்ப்பு கொடுத்தேன் தெரியுமா? பரலோகத்துல எல்லா படைப்புகளையும் வழி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு வாய்ப்பு விட்டுட்டு உங்களுக்கு ஜீவன் கொடுக்கணுங்கிறதுக்காக, உங்ககிட்ட அடிபட்டு சாகணுங்கிறதுக்காக என் பையன் அனுப்பிச்சிருக்கேன். என் பையனுக்கு நான் கொடுத்துருக்கிற வாய்ப்பை விடவா உங்களுக்கு கம்மியா கொடுத்துருக்க வாய்ப்பு? கேட்டாருன்னு எப்படி இருக்கு நமக்கு? ஆனாலும் நம்ம எதை என்றது இல்லைன்னா அதெல்லாம் நம்ம பெருசா இருக்கிறது இல்லை. இன்னொருத்தருக்கு எதுவும் என்ன பண்ணக்கூடாது, கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயம்தான் அவங்களை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிரியாக்குது, வெறுப்பை அவர்கள் மேல் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த ஒரு அருமையான வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே. சூப்பர் கிருபைங்க அப்போஸ்தலனாகிய பவுல். என்ன கிருபை? தேவனுடைய அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டதே ஒரு பெரிய கிருபை. அடுத்தது அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனாகிலும் அர்த்தம். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, யாரா இருந்தாலும் சரி அர்த்தம். யாரா இருந்தாலும் சரி தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் கொடுத்திருக்காரு, அவர் கொடுத்ததா கரெக்ட். அதுக்கு மிஞ்சி எண்ணம்னா கட்டாயம். ஏன் மிஞ்சி எண்றோம்? இன்னொருத்தர் கொடுக்கிறார்ல. நோ, கிடையாது. மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி. சரியான பாயிண்ட். இவருக்கு இவ்வளவு கொடுத்தா கரெக்டா இருக்கு. அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். என்னவா இருக்க வேண்டும்? இவ்வளவு வசனம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. ஆனாலும் சில சமயத்துல அது எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும்.
அப்படின்னு என்ன வருதா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் சகோதரர் சொல்றாருன்னா, அதுக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லை. நம்ம பிறந்த வம்சம் அந்த மாதிரி, நம்ம வம்சம் அந்த மாதிரி. என்ன வம்சம்? ஆதாமுடைய வம்சம். இல்ல, கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க. ஆதாமுடைய வம்சம். ஆதாமுடைய வம்சத்துல தேவன் ஆதாம் எப்படி படைச்சார்? லீடர். நெக்ஸ்ட் லீடரா இல்லையா? ஆதாம் சாதாரண லீடர் இல்லைங்க. அத்தனை விஷயத்தையும் உலகத்துக்குள்ள அவர் தான் செய்ய போறாரு. ராஜாவுக்கு மேல தெரியுமா? அது லீடருங்கிறது ராஜாவோட மேல. அப்பேற்பட்ட வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த சந்தையில் யார் வந்திருக்கிறது? அப்ப நம்ம மனசு எதுவும் தேடும், நான் தான் லீடர் ஆகணும். பெருமை இல்லையா? சரி, லீடர் ஆகலாம் எல்லாருமே. பைபிள் சொல்ற லீடர் யார்? அதை பார்க்கலாமா? ரொம்ப பைபிள் சொல்ற லீடர் யார்? ஒருவன் அவமானப்படுவதற்கு தயாராகிறான், அவன் தான் லீடர் அப்படின்னு நான் சொல்ல. வசனம் சொல்லு. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் தேவன் கொடுக்கல, முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். முதல்ல என்னவா? முதல்ல ஊழியக்காரன். அப்படின்னு எது லீடர்ஷிப் குவாலிட்டி பைபிளை பொறுத்த வரைக்கும்? தேவன் என்ன கொடுக்குறத வாங்கிட்டு சத்தம் போடாம உட்காந்துருக்கும், அதுக்கு பேர் தான் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ நமக்கு தெரிஞ்ச லீடர் யாராவது பேர் சொல்லுங்க பைபிள். தேவன் கொடுக்கறத வாங்கிட்டு அப்படியே இருந்தவங்க, அதுலயே மின்னவங்க. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சொல்ற எக்ஸாம்பிள். அடுத்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் லீடர் இல்லையா? ஒரு கருத்து, ஒரு பெரிய டிபேட் அலுவலகத்தில், மேனேஜர் பெருசா லீடர் பெருசா? லீடர் தான் பெருசு. ஏன்? மேனேஜர் கேன் மேனேஜ், லீடர் கேன் மேனேஜ், அதுக்கு மேல கேன் எக்ஸிக்யூட். மேனேஜர் ஆகிறதுக்கு இருக்கிற குவாலிட்டிஸை விட லீடர் ஆகிறதுக்கு நிறைய குவாலிட்டி வேணும். மேனேஜர் மேனேஜ் பண்ணுவார், லீடரு மேனேஜ் பண்றதுக்கு என்ன தேவையோ அதை பிளான் பண்ணுவார். நத்திங் கேன் பி மேனேஜ். லீடராக இருந்தால் போதும், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பவுல் லீடரா இல்லையா? இல்லை, லீடர் தான். எப்படி லீடர்? அவர்கிட்ட போய் கேட்கலாம், எப்படி லீடரா நீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்றாரு 2 கொரிந்தியர், அது கொரிந்தியர் புத்தகத்தில் கட்டாயமா இருக்கும், சந்தேகமே இல்லை. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் புத்தியுள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. கடைசியில் படிங்க. சகித்திருக்கிறீர்கள். யார் நம்ம என்ன நறுக்குன்னு ஊசி போடுற மாதிரி இன்ஜெக்ஷன். என்ன சொல்றீங்களா? நீங்க நல்ல புத்திசாலிகள் தெரியும். ஆனா நீங்க புத்திசாலிகள் எதில் காமிக்கணும்னா, சபையில சில பேர் கொஞ்சம் புத்தி இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்க சொல்றத நீங்க சகிச்சிருக்கீங்களா? நீங்க யூ ஆர் தி லீடர். நீங்க சகிச்சுக்க, நீங்க தான் லீடர் அவரு. அடுத்தது 20ஆம் வசனம். ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும் ஒருவன் உங்களை பட்சித்தாலும் ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும் ஒருவன் தன்னை உயர்த்தினாலும் ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. கடைசியில அது வரல, பரவாயில்ல. ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்து. யார் லீடர்? இருப்ப எல்லாத்தையும் தாங்கிட்டு, தேவன் என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு, என்ன வேண்டியதுக்கு மேல எண்ணாம யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீடர். ஓகே, இப்போ சொல்லுங்க, நம்ம பொறாமப்படுறது நியாயமா? பொறாமப்படுறது நியாயமா? கட்டாயமா நியாயமே கிடையாது. பாருங்க லீடர்ஸ், பாருங்க லீடர் பார்த்து லீடர்ஸ் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5:41. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால். அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால். பாத்திரர்னா என்ன? தகுதி. நினைச்சுக்கலாமா? தகுதி. எதுக்கு தகுதி? அவமானம் அடைவதற்கு ஒரு தகுதி வேணும் தெரியுமா? எல்லாருக்கும் தேவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. அந்த தகுதி யார் கொடுத்திருந்தாரு? அப்போஸ்தலர்களுக்கு. சந்தோஷமா சொல்றாங்க, என்ன அழகா அவமானப்பட தெரியுமா? நாங்கெல்லாம் என்னைக்கு பேசியிருக்கேன் இந்த மாதிரி? என்னை அவமானப்படுத்த வந்தாங்க பாருங்க, வந்தவங்க நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அவமானப்படுத்தி. எனக்கு இஸ் நாட் அ லீடர். அவ்வளவுதான். அவங்க தங்களை எப்படி நினைச்சிருக்காங்கன்னா மேல நினைச்சிருக்காங்க. தேவன் அனுமதிக்காம நம்மளை யாருமே அவமானப்படுத்த முடியாது. சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் 42ஆம் வசனம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அதான் வேலை. அந்த பாட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க? இவங்க தான் லீடர்ஸ்.
ஓகே, ஸோ ஆவிக்குரிய கொலை என்றால் என்ன? சகோதரரை வெறுப்பது. முடிச்சது, அவ்வளவுதான். சகோதரர் வெறுக்கிறதுக்கு 4 விஷயம் தான் காரணம். ஒன்னு டிஃபரன்சஸ் வந்தாலே வெறுப்பு வந்துடும். 2வது பொறாமை வந்தா கண்டிப்பா என்ன வந்துடும்? நம்ம உலக பிரகமான பொருள் மேல என்ன பண்ண மாட்டோம், அதெல்லாம் குறைய மாட்டோம். ஆனா எந்த பொருள் மேல அவமானப்படணுமோ அதை பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், படக்கூடாதோ அதில் பட்டுட்டோம்னா தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம யோசிச்சுக்கணும். உங்கள் யாராவது ஒருத்தன் எஜமான வெளி பெரிய ஆளா இருக்கும்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே முதன்மையானவராக இருக்கும்னு நினைச்சா எல்லாரும் கீழே நீங்க என்ன இருங்கன்னா ஊழியக்காரர். 3வது சோர்ஸ் ஃபார் ஹேட், வெறுப்பதற்கு 3வது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொய். பொய் பொய் ஈக்குவல் டு கொலை. ஆஸ் பர் பைபிள் தியரி பொய் ஈக்குவல் டு கொலை. கரெக்டா இல்லையா நான் சொல்றது? ஏன்னா பொய் பேசுறதுக்கு வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம்னா, வெறுக்கிறதுங்கிறது கொலை செய்யறதுக்கு ஒரு ஆயுதம்னா கண்டிப்பா பொய் ஈக்குவல் என்னதான்? கொலைதான். வசனம் வாசிக்கலாம். முதல்ல நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். நீதிமான் பொய் பேச்சை என்ன பண்றான்? வெறுக்கிறான். துன்மார்க்கனோ வெட்கமும் இலச்சையும் உண்டாக்குகிறான். சோ இதெல்லாம் விளக்க வேணுமா நமக்கு? எது பொய் நம்மளை பொறுத்த வரைக்கும்? சத்தியத்துக்கு எது உண்மைன்னு கேட்டா ஈஸியா பதில் சத்தியம் மட்டும்தான். சத்தியத்தை தவிர எது பேசலாம் அது என்னதான்? பொய் தான். சரிங்களா? ஏன்னா அது தேவனுடைய பார்வையில் குற்றம். ரைட். பொய் பேசுறவங்களுக்கு ஆபத்து எதனால் வரும்? இது ரொம்ப ஒரு ஒன்னோட கொஸ்டின் தான் கேட்கறேன் நான். பொய் பேசுறவங்களுக்கு ஆபத்து எதனால வரும்? அவங்க பேசுற பொய் நல்லா தெரியுது நமக்கு. ஒருத்தர் பொய்ய பேசிட்டு அந்த பொய்யை சமாளிக்கிறதுக்கு 25 பொய் பேச வேண்டிய வருது. அப்படி வராம இருக்கணும்னா என்ன பேசக்கூடாது? பொய் சுத்தமா பேசக்கூடாது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. புரட்டு நாவு உள்ளவன் தீமையில் விழுவான். புரட்டு நாவு, இதுதான் தீமைக்கு பொய்க்கு சரியான டெஃபினிஷன். புரட்டு நாவு உள்ளவன் தீமையில் விழுவான். புரட்டு நாவுன்னா மாத்தி மாத்தி பேச. இப்ப மாத்தி மாத்தி பேசுறது என்னதான்? பொய் தான். அப்படி பேசுறவன் எதுல விழுந்துருவான்? தீயில விழுந்துருவான், தீமையில விழுந்துருவான். சோ அவனே அவனுக்கு என்ன வச்சுக்கிறான்? ஆபத்தை வெடி வச்சுக்கிறார். வாசிக்கலாம் பாரு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். அடுத்தது 9ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கொருவர் என்ன சொல்லாதீங்க? பொய் சொல்லாதீங்க. இப்போ நிறைய பேர் சந்தேகம் வந்துரு. பொய் பேசுறதுனால ஒரு சகோதரனை வெறுக்கலாம். கூட்டாளிகளை கரெக்டா? பொய் பேசுறதுனால ஒரு சகோதரனை வெறுக்க வேண்டிய சூழ்நிலை வருமா கேட்கிறேன். கட்டாயம் வரும். ஏன்? நம்ம பேசுறது பொய்னு ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு. பிடிச்சிருக்க கண்டுபிடிச்சா என்ன வந்து வருமான அப்புறம் என்ன பண்ண இருப்போம்? அதை எப்படி என்னை பத்தி நீ சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு 15 பொய். கடைசியில பொய் மேல பொய் போட்டு பொய் ஸ்கொயர் பொய் கியூப் ஆகி அது கடைசியில பொய்யே வாழ்க்கைய போய் அது அவங்க வாழ்க்கைக்கு என்ன பார்த்தீங்கன்னா இடரலாக. நான் ஒரு கேரக்டர் பத்தி சொல்ல போறேன். பொய் பேசுறதுனால அவருக்கே ஆபத்தா விளைஞ்ச ஒரு கேரக்டர் பழைய ஏற்பாட்டில். தரேன். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம். அந்த சம்பவம் பேசிக்கல படிக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதுல ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. அந்த தீர்க்கதரிசியை தேடி வெளிநாட்டிலிருந்து ஒரு குஷ்டரோகி வந்தார். அவர் பேரு நாகமான். கரெக்ட். நாகமான் நேரம் எலிசா வீட்டுக்கு வந்தாரு. எலிசா கதவை கூட என்ன பண்ணல, திறக்கல. கோவப்பட்டு அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு கோவப்பட்டு திருப்பி போனாரு. திருப்பி போறப்ப யோசிச்சாரு, மூழ்கி எந்திரிச்சாரு, குணமானாரு. சந்தோஷத்தோட யார் தேடி வந்தார்? நாகமான் எலிசா தேடி வந்தார். இப்ப எலிசா வெளியே வர்றாரு. வெளியே வந்த உடனே நாகமான் ரொம்ப ஆசை என்ன பண்ணாருன்னா, தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருள்களை போற யாருக்கு அவர் கொடுக்கறதுக்கு ஆசை எலிசா கொடுக்கும். எலிசா என்ன சொன்னாரு? இதை வச்சுட்டு ஒண்ணு நீ ஒண்ணு குணமாகல, இதை பெருசா நினைச்சில, இது பெருசுல நீ இப்ப நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த பொருளை பூரா அவர்கிட்ட கொடுத்து அப்படியே அனுப்புறாரு. இப்ப அங்க ஒருத்தர் இருக்காரு, இந்த புரட்டனாவு யாரு? கேஎஸ். அவர் என்ன பண்றாரு? கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அப்படியே வர்றாரு. யாரை பாக்குறதுக்கு? நாகமான பாக்குறதுக்கு வந்து என்ன சொல்றாரு? எங்க எஜமான்னு கொஞ்சம் என்ன பண்ணாரு? 2-3 பேர் தேவைப்படுது, வாங்கிட்டு வர சொல்றான்னு சொல்லி என்ன சொன்னாரு? பொய் சொன்னார். வாசிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு அவன், சுக செய்திதான். சுக செய்தி என்னப்பா வந்திருக்கீங்க கேட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க பயப்படாது, சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயீம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றார். இது பொய்யா இல்லையா? பொய். எவ்வளவு கேட்கிறாரு? கொஞ்சம் தான். எவ்வளவு கேட்டாரு? 1 தாலந்து வெள்ளி 2 மாற்று வஸ்திரம் என்ன பண்ணுங்க தர சொல்லி யார் சொன்னதா சொல்றாரு? இப்ப சொல்லுங்க, இந்த வேலைக்காரனுக்கு வெறுப்பு இருக்கா இல்லையா? வெறுப்பு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, வெறுப்பு இருக்கா இல்லையா? கட்டாயமா வெறுப்பு இருக்கு. யார் மேல வெறுப்பு இருக்கு? எலிசா மேல. அப்ப என்ன வெறுப்பு இருக்கு எலிசா மேல? விவரம் கிட்ட மனுஷன் இருக்கு. எத்தனை வருஷம் வேணாலும் அது கிடைக்குமா? இது சரி வண்டி இல்ல, வாங்கிக்க. டாக்டர் ஃபீஸ் தானே. டாக்டர் ஃபீஸ் வாங்குறது தப்பா அப்படின்னு என்ன மனசுக்கு வந்துருச்சு. ஆனா எலிசாவுடைய எண்ணமே வேற கம்ப்ளீட்டா. இவர் எலிசாவுடைய மைண்ட் செட்டோட தன் மைண்டை மேட்ச் பண்ணாம வெறுத்து போய் உனக்கு கிடைக்காட்டி பரவாயில்ல, யார் கிடைச்சா போதும், எனக்கு கிடைச்சா போதுன்ட்டு அவர் வேற யூஸ் பண்ணி வாங்க போனார். இவர் வேற யூஸ் பண்ணி என்ன கிடைச்சிருக்கு? நான் மாட்டேன். ஒன்று கிடைச்சிருக்கும், 2 நல்ல முதுகுல கிடைச்சிருக்கும். அப்ப யார் வேற யூஸ் பண்றாரு? எலிசா வேற யூஸ் பண்ணி வாங்கிச்சு இல்லையா? வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டாரு. இப்ப இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சு வச்சு? எலிசாக்கு தெரிஞ்சு வச்சு. இப்ப பாருங்க, வெறுப்பு அதிகமாக பாருங்க. எலிசா வெறுப்பு என்ன இது? ஏன்னா எலிசா கண்டுபிடிச்சிட்டாரு வெறுப்புன்னு அதிகமாக. அந்த வெறுப்புல என்ன பேசுறாரு பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். யாரு? கேயாசி போய் நின்றான். கேயாசி, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். இதுக்கு பேர் என்ன? யார் மேல வெறுப்பு இருக்கு? கம்ப்ளீட்டா எலிசா மேல வெறுப்பு. இப்ப ரிசல்ட் என்ன? ரிசல்ட் வந்தீங்களா? நாகமான் குணமாய் போயிட்டாரு. நாகமானுக்கு பிடிச்சது குஷ்டம் யாருக்கு பிடிச்சிருச்சு? கேஎஸ் பிடிச்சிருச்சு. வாசிங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். அப்ப குஷ்டரோகம் வரதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சு வச்சிருங்க. என்னதான் காரணம்? கட்டாயமா தப்பு செஞ்சாதான் குஷ்டரோகம் வருகிறது தெரிஞ்சு போச்சு. இதுல முக்கியமான தப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் பேசின அந்த பொய். இப்ப கேஎஸ்சி நம்ம மறக்குமா? ஏன் மறக்க மாட்டோம்? ஏன்னா அவர் பேசுற பொய். அதே மாதிரிதான் ஒரு தடவை நம்ம பொய் பேசணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் மனசுக்குள்ள எதாவது ரெக்கார்ட் ஆகும், நம்ம பேசுன பொய். அதனால் நாம் எல்லாரையும் வெறுப்போம். அப்படி வெறுப்பது என்பதுதான் ஆவிக்குரிய கொலை. ஆவிக்குரிய 3 சோர்ஸ் பார்த்தாச்சு. ஒரு சோர்ஸ் டிஃபரன்சஸ், 2வது சோர்ஸ் பொறாமை, 3வது சோர்ஸ் பொய், 4வது முக்கியமான சோர்ஸ் காசிப், புறம் கூறுதல். புறம் கூறுதல் என்பது ஏன் மனிதர்களுக்கு வருகிறது? இந்த ஹேபிட் சும்மா மனசுல வரத சொல்லுங்க. புறம் கூறுற ஹேபிட் ஏன் மனுஷனுக்கு வருது? மனுஷனுக்கு கூடாது, சகோதர சகோதரிகளுக்கு வருது. என்ன காரணம்? இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கறது. இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட்னா ஒருத்தர் புறம் கூறுறதை கேட்கறதுக்கு இன்னொருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். நான் கேட்கறது புறம் கூறுறதுக்கு என்ன காரணம் கேட்கிறேன். என்ன காரணம்? நேற்று சப்ஜெக்ட்ல பார்த்தோம் அந்த வசனத்தை. அதே வசனத்தை கோட் பண்ணி தான் சகோதரனுக்கு சொன்னார். நேற்று என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம் அதை மாதிரி ஞாபகம் தெசலோனிக்கே. அதுல இருந்து வசனம் எடுக்க போறேன். வாசிக்கலாம். இப்ப ஒரு பழமொழி சொல்லுவீங்க நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய். அவர்கள் சோம்பல். இப்ப பாருங்க, क्वेश्चन முக்கியமான क्वेश्चन இருக்கு. அவர்கள் என்ன இருப்பாங்க? சோம்பேறிகளாய் இருப்பார்கள். சோம்பேறிகளாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். தப்பா இருக்கு. சோம்பேறி வீட்டுல தான் இருப்பாங்க. சொல்றது கரெக்டா தப்பு. சோம்பல் வந்துருச்சுன்னா எங்கதான் இருப்பாங்க? இங்க என்ன போட்டிருக்கு வசனம்? கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க. அதுக்கு என்ன மீனிங்னா, இந்த சோம்பலுக்கு பேரே வேற சோம்பல். என்ன தெரியுமா? இது ஆவிக்குரிய சோம்பல். ஆவிக்குரிய விஷயம் செய்யறதுக்கு
சோம்பேறித்தனம். தேவையில்லாத வேலை செய்வதற்கு சுறுசுறுப்பு. திஸ் இஸ் த மெயின் சோர்ஸ் ஃபார் காசிப். சொல்லணுமா? வேண்டாம், சொல்லிடுறேன். ஆவிக்குரிய வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம், மாம்ச பிரகாரமான வேலை செய்யறதுக்கு சுறுசுறுப்பு. இதுதான் புறம் கூறுதலுக்கு முக்கியமான காரணம். அடுத்தது வாசிங்க. சோம்பலுள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவல்காரிகளாயும் தகாத காரியங்களை. எவ்வளவு கோபம் இருந்த போல பேசிப்பான்னு வச்சுப்பாரு. அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவல்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும். தகாத காரியம், நமக்கெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்லை, ஒருத்தர் போய் சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை, வாழ்க்கை அப்படி ஓடிட்டு இருக்குது. ஆனா சில சந்தர்ப்பத்துல தேவன் இந்த மாதிரி சூழ்நிலை அனுமதிக்கிறப்ப சில பேருடைய இருதயம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிடுது. அது முற்றிலும் தவறு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க சயின்டிஃபிக்கானா, ஹியூமன் பிரெயின் இருக்கு இல்லையா, மனுஷனுடைய மூளைக்கு ஒரு நாளைக்கு நீங்க 5000 சிந்தனைங்கிற பெட்ரோல் போட்டு தான் ஆகும். அது ஒர்க் பண்ணுதோ இல்லையோ 5000 தாட்ஸ் திங்க் பண்ணி ஆகணும் ஒரு நாளைக்கு. ஒரு மாசத்துக்கு இல்லை, ஒரு நாளைக்கு. இந்த பம்ப் இருக்குல்ல, வீட்டில் பம்பு சும்மா வச்சிருந்தா என்ன ஆகும்? தண்ணியெல்லாம் போடணும் அப்படி இருக்கும், பம்ப் கெட்டு போயிடும். அந்த மாதிரி நம்முடைய பிரெயின் இருக்கு இல்லையா, நம்ம உயிரோடு இருக்கிறோம், சிந்தனைகள் இல்லாத ஒரு மூளை செத்து போயிடும். தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா 5000 தாட்ஸ் டெய்லி திங்க் பண்றதுக்கு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காரு. இந்த 5000 தாட்ஸ் கட்டாயமா நமக்கு இருக்கும். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, தூங்குறப்ப கூட சில பேருக்கு டக்குன்னு முடிப்பு வந்துடும். எந்திரிச்சு யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன சிந்தனை, இந்த மாதிரி 5000 தாட்ஸ் சொல்லலாம். நீங்க வேணா கவுண்ட் பண்ணி பாருங்க நாளைக்கு. அது ஒரு தாட். இந்த 5000த்துல 4000 தான் ஒருத்தருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் 1000 தாட் கேப் இருக்குல்ல, அதை அவங்களே ஃபில் பண்ணிக்குவாங்க. எப்படின்னா, தேவையில்லாத அலுவல்கள், வீண் அலுவல் காரியங்கள் என்ன பண்ணிக்குவாங்க இல்லை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காசிப், புறம் கூறுதல் அப்படிங்கிற விஷயம் அரங்கேறுகிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அளப்புகிறவனோடே களவாதே. தன் உதடுகளினால் அளப்புகிறவனோட என்ன பண்ணாத, களவாதே. அடுத்தது லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பலிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு தேவன், கொஞ்சம் முன்பே கவனிச்சு பாருங்க. அங்கும் இங்கும் போய் என்ன சொல்லாத, கோல் சொல்றதுன்னு என்ன, அதுக்கு பேர் தான் இப்போ காசிப் படித்தோம். கரெக்டா? கோல் சொல்லையாக சொன்னின்னு வச்சுக்கோங்க, மற்றவனுடைய ரத்தப்படிக்கு நீ என்ன ஆயிடுவேன். எங்க கோல் சொல்றது மற்றவனுடைய ரத்தப்படிக்கு ஆளாக. ஆமா, நான் சொல்ற ஒரு தேவையில்லாத பேச்சு ஒரு சகோதரனை ஆவிக்குரிய கொலை செய்ய வைக்குதுன்னா அது என்ன படிதான். தயவு செஞ்சு யாரை பற்றியும் தப்பா என்ன பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம். சகோதரர் என்ன எழுதியிருக்காருன்னா ஒரு கருத்து, சில பேருக்கு அந்த மாதிரி சிந்தனை வரும். அப்படி இருக்கும் சொல்லுங்க, காசிப் பண்ணுங்க, ஆனா நல்ல விஷயத்தை பண்ணுங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வி வருது, நல்ல விஷயத்தை எப்படி நம்ம காசிப் பண்ணுவோம்? நல்ல விஷயத்தை வெளிப்படையாக பேசுவோம், எதைத்தான் மறைச்சு பேசுவோம், எதைத்தான் இல்லாத பேசுவோம் பார்த்தீங்கன்னா காசிப். இதனால நம்ம ஒருத்தர் கொலை செய்யறவங்க என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. இந்த இந்த வார்த்தை அப்படியே அந்த சப்ஜெக்ட்னு போட்டிருக்கேன். இதில் பாருங்க, காசிப் பத்தி பார்ஷியல் இன்ஃபர்மேஷன், இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், டிஸ்டார்டட் இன்ஃபர்மேஷன், மிஸ்கன்ஸ்ட்ரக்டட் இன்ஃபர்மேஷன். ஒரு புறங்கூறுதல்ங்கிறது கண்டிப்பா நல்ல விஷயமா கன்வெர்ட் ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் பார்ஷியல், இட் இஸ் இன்கம்ப்ளீட், இட் இஸ் டிஸ்டார்டட், இட் இஸ் மிஸ்கன்ஸ்ட்ரக்டட். தமிழ்ல சொல்ல போனா பார்ஷியலா கொஞ்சம் தான் விஷயத்தை கோசிப் பண்ணுவாங்க, மிச்சத்தை யார்கிட்ட சொன்னாங்க அவங்களே வச்சுக்குவாங்க. சொல்றது கரெக்டா? பாதி சொல்லிவிட்டா போதும், மிச்சத்தை என்ன பண்ணிப்பாங்க, அவங்களே வச்சுக்குவாங்க. அடுத்தது இன்கம்ப்ளீட்னா எந்த காசிப்பும் முழுமையடையாது, முக்கால்வாசி தான் வரும், மிச்ச கால்வாசி என்ன பண்ணிக்கலாம், அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதான் உண்மை. அடுத்து டிஸ்டார்டட்னா செதஞ்சு போன இன்ஃபர்மேஷன். அடுத்தது மிஸ்கன்செப்ஷன், தவறாக கட்டப்பட்ட செய்திகள். இதையெல்லாம் நம்ம கேட்டோம்னா இந்த இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் நாமளே நேருவோம், மாறிடுவோம்.
நம்ம முழுசா தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்துருக்க ஒவ்வொரு மணித்துறைகளையும் தேவனுக்கு முழுசா யூஸ் பண்றவங்க யாரோ அவங்க கண்டிப்பா மற்றவங்களை பத்தி என்ன பண்ண மாட்டாங்க, குறை பேச மாட்டாங்க, காசிப் பண்ண மாட்டார்கள். இதுல என்ன விசேஷம், காசிப் பேசுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துக்கமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ற புறங்கூறுதல், நான் சொல்றது எல்லாத்துக்கும் சேர்த்தான், அது நாமளா எனக்கு பொறுத்து, நாம பண்ற புறங்கூறுதல் யாரை பத்தி புறங்கூறுமோ அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன பிரயோஜனத்தினால? இப்ப என்னை பத்தி தப்பா பேசுற விஷயம் என் காதுக்கு படிச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், கஷ்டமா இருக்கும். நம்ம சொல்ற புறங்கூறுதல் நம்ம யாரை பத்தி சொல்றோம் அவங்களுக்கு அவர் சந்தோஷமா போயிட்டு இருப்பாரு. புறங்கூறுறவங்க எப்படி கொண்டிருப்பாங்க, புறங்கூறு எப்படின்னா அவரை பத்தி ஒரு தவறான இமேஜ் மனசுக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க, செட் பண்ணிருப்பாங்க. அவங்க வாட்டுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப சந்தோஷமா இருக்கணும் என்ன பண்ணணும், எதை காலில் வாங்கிக்க மட்டும் இல்லை, எதையை பத்தி கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாசிங்க யாக்கோபு 1:26. யாக்கோபு 1:26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், அதுதாங்க பிரச்சனை, நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால், அவர் நினைச்சுட்டா நம்மள பெரிய பக்திமான் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். என்னவா இருக்கும்? இட் இஸ் லைக் a murder. இப்ப சொல்லுங்க, ஆவிக்குறிகளை பண்ணிட்டாங்க. இதுல பாத்தீங்களா பிக்சர், ஆவிக்குறிகள் பண்ணிட்டாங்களே, யார் பண்ணிருக்காங்க கொலை? இந்த வெள்ளை சட்டை போட்டுருக்கிறவர் யார் கொலை பண்ணிருக்காங்க? வயலட்டு கிரே கலர் எல்லாம் பண்ணிருக்காங்க இல்லையா? இப்ப யார் சந்தோஷமா இருப்பா? வெள்ளை சட்டைக்காரர். ஏன்? அவர் மேல எந்த குழப்பலையும் இல்ல, குழப்பலையும் இல்ல அவர் மேல. ஆனா யார் மேல பழி வந்துருச்சு? இப்ப அந்த 3 பேரும் அவங்க சொன்ன காசிப்னாலே என்ன பண்ணுவாங்க, அழிஞ்சு போவோம். சோ நமக்கு இந்த விஷயம் வேண்டவே வேண்டாம். கொலோசியர் 3:8 அப்பே படிச்ச அதே வசனம் தான், அதுல முதல் பகுதி இது. கொலோசியர் 3:8 இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத, உங்கள் வாயிலிருந்து பிறக்க கூடாது, பிறக்க விட்டா தானே வளருது. வாயிலிருந்து பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். நம்ம போய் பேசினா 4 பேருக்கு சமாதானம் வரும். நம்ம போய் பேசுற 4 பேருக்கு சமாதானம் வரும். நம்ம பேசி 4 பேருடைய சமாதானத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம கெடுக்கக்கூடாது. சிம்பிளா முடிச்சிடலாம் காசிப் பொறுத்தவரை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, அதுக்கு பின்னாடி வந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, அதுக்கு பின்னாடி வந்த சகோதரருடைய வாழ்க்கையில யோசிச்சு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கேரக்டருடைய ஒரு சின்ன ஒரு துளி வந்திருக்கும் அவங்ககிட்ட இருந்து. அதனாலதான் அவங்களாம் கொலை செய்யாம அவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாம இந்த காரியங்களை செய்யறப்ப நம்ம என்ன நிலைமைக்கு தள்ளப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா, கொலை செய்யணும். இந்த நாளை எப்படி மறக்கிறது? முதல்ல நாளை ஞாபகப்படுத்திக்கலாம், அப்புறம் மறக்கலாம். என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்குமா இருக்காதா? கட்டாயமா இருக்கு. நாம போய் இன்னொருத்தர் இப்படித்தான் இருக்குன்னு நினைக்க, அதுதான் முதல் வெறுப்புக்கு காரணம். 2வது பொறாமை. வரலாமா? வரக்கூடாது. பொறாமை வரலாமா? வரக்கூடாது. ஏன் வருது? நம்மளை நம்ம ஓவரா நினைச்சுக்கிறது. அவரு கொடுத்ததால எனக்கு வேணும்னு நினைச்சுக்கிறது, எனக்கு கொடுத்தது அவருக்கு இல்லைன்னு நினைச்சுக்கிறது. இதெல்லாம் தப்பு. அடுத்தது பொய். பொய் என்ன ஆகும்? யார் பேசுறாங்களோ அவங்களையே மற்றவங்க மேல வெறுப்படை வச்சது. 4வது புறங்கூறுதல். அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலாக படிச்சாச்சு. ஃபுல் பண்ணிருங்க. டேங்க் ஃபுல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை, அது பாட்டுக்கு வண்டி ஓடிட்டு இருக்கு. டேங்க் ஃபில்லாக வந்து ஃபில் பண்ண நினைப்போம், அதுக்கு நிறைய மிஸ்கன்ஸ்ட்ரக்டட் இன்ஃபர்மேஷனை உள்ள போட்டோம்னா அது காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? மருந்து என்ன? இந்த 4 ஒருத்தருக்கு வந்துருச்சு, இந்த 4ல் 1 வந்துருச்சு. 1 வந்தாலும் தப்பு தான். கரெக்டா? என்ன பண்ணுறது? நிறைவானது பக்கத்தில், ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வண்டி. சிம்பிளாக பண்ணிட்டா போதுங்க, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். எப்படி அன்பு செலுத்துவதுங்கிற ஒரு புஸ்தகம் இருக்கு. மற்றவர்கள் மேல் எப்படி அன்பு செலுத்துவது என்ற ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகம் வாங்கி படிச்சோம். அந்த புஸ்தகம் எங்க கிடைக்குதுன்னா தெரியல, நோட் படிங்க, அட்ரஸ் சொல்றேன். நம்முடைய சகோதரர் என்ன அருமையான கேரக்டர். ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு கனி. அந்த கனிகளை வளர்த்துக் கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும். என்ன ஆச்சுக்கணும்? கனி வருவதற்குரிய சூழ்நிலை தேவன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். கனி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்குரிய சூழ்நிலை தேவன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். கனிகளா இருக்கிறமா இல்லையாங்கிறத இப்ப நம்ம பார்க்கணும். நிறைய கொடுக்கலாம் கனி, ஆனா அந்த கனி சுத்தமானதா இருக்கும். நேற்று படிச்சவங்க, நேற்று முந்தானே சுத்தமானதா இருக்கும். பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமும் முதலாவது சுத்தமானதா இருக்கும். எல்லா நற்கனிகளால் நினைச்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு விஷயத்தை நம்ம மேற்கொள்ளும் போது
ஆட்டோமேட்டிக் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் இருப்பேனோ என்று விரோதங்கள் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவர்களாக காணப்படாமலும் இருப்பேனோ என்று விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறக்கூறுதல், கோல் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்று பயம் பாருங்க பவுலுக்கு. உங்களுக்குள்ள இதெல்லாம் உண்டாயிருக்குமோ என்றும். 1ஆம் வசனம். மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு, சரியான பாயிண்ட், என்னை நான் உங்க முன்னாடி தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனை போல பயப்படுற யாரை பார்த்து? நம்மளை பார்த்தா அங்கே கொரிந்து சபையில் என்ன பயம் தெரியுமா? நான் வரும்போது நான் எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம், எதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வந்திருந்தீங்களோ அது உங்ககிட்ட திருப்பி இருக்குமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் பயந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன பண்ணிருங்க, இதையெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் எதுக்கு நமக்கு? எதுக்கு? என்ன பிரயோஜனம் நமக்கு? இதெல்லாம் என்ன தெரியுங்களா? காசிப், பொறாமை, இதெல்லாம் மாம்சத்துக்கு நம்ம போடுற தீனி. அந்த தீனியை போட்டு மாம்சத்தை வளர்த்தணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாம்சம் நம்முடைய புதிய மனுஷனை கொல்லும். நம்ம வளர்த்த வேண்டியது புதிய மனுஷன். கரெக்டா? புதிய மனுஷனை வளர்த்ததுக்கு என்ன போடணும்? சத்தியங்கிற சாப்பாடு போடணும். பழைய மனுஷனை வளர்த்ததுக்கு என்ன பண்ணணும்? புறம்போடுங்கிற சாப்பாடு போடணும், வெறுக்கிறதுங்கிற சாப்பாடு போடணும். இந்த சாப்பாடுலாம் போட மட்டும் சரீரம் செத்து போயிருமா இல்லையா? இந்த சரீரம் செத்து போச்சுன்னா புதிய மனுஷன் பொழைச்சி வரும் இல்லையா? அப்போ புதிய மனுஷனை பொழைக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சத்தியத்தை மட்டும் சாப்பிட்டு மற்றது பூரா என்ன பண்ணிடணும்? விட்டு விலகு. என்ன தெரியுங்களா ஆச்சரியம்? நான் ஒரு சகோதரனுக்கு கொடுக்குற கிறிஸ்துவ போடுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன தெரியுமா பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை, ஆனால் ஒரு ஆபத்தை நான் ஏற்படுத்திட்டு இருக்கிறேன். என்ன ஆபத்து சொல்லுங்க? என்னை நானே கொண்டுட்டு இருக்கிறேன். அதை மறந்துடக்கூடாது. அதனால பவுல் சொல்றாரு ரோமர் 12:5 ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க. என்ன இருக்க? அப்ப ஒரே சரீரத்துல இன்னொன்னு என்ன பண்ணுதாமா? கொலை பண்ணுதாமா? அப்படி இருக்க ஆகாது. ஆனா அப்படி செய்யக்கூடாதுங்கிறத அவர் சொல்றாரு. சரீரமா இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் என்ன இருக்கிறோம்? நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம். கொலைகாரர்களா இல்லை. நம்ம அன்பான சகோதர சகோதரிகளே, என்ன பண்ணலாம்னா, எந்த தப்பான விஷயத்தை வாயில் நான் பேச மாட்டேன், எந்த தவறான விஷயத்தை நான் என் வாயினால் பேச மாட்டேன், அது என் வேலை அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ். அப்புறம் வேற என்னத்தை தான் பேசுறது? பேசுறது நிறைய இருக்கு பைபிள்ல, காட்டுறதுக்கு நிறைய இருக்குது. அதை பேசலாம், அதை காட்டலாம். வாசிங்க ரோமர் 12:9. ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். தீமையை வெறுத்து நன்மை என்ன பண்ணிக்கோங்க? முடிச்சுக்கோங்க. சொல்றாங்க. கரெக்டுங்களா? இப்ப சொல்லுங்க, ஆவிக்குரிய கொலைன்னு என்ன? ஒரு சகோதரனை வெறுக்கிறது. சிம்பிளா முடிச்சது. வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்? டிஃபரன்சஸ், பொறாமை, பொய், 4வது பொறாமை. இந்த 4 விஷயத்தையும் நம்ம விட்டு விலகினா இதெல்லாம் என்ன பண்ணிடலாம். இப்போ ஒரு சிம்பிளா கேள்வி கேட்டுமா? சகோதரன் மேல் அன்பு செலுத்துவது என்றது? சகோதரிகள் கேட்டுக்கோங்க, சகோதரர்கள் யோசிச்சுக்கோங்க. ஒரு சகோதரன் மேல் அன்பு செலுத்துவது என்றால் என்ன? நானும் பார்க்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டீங்க. ப்ராக்டிக்கலா அவங்கள பற்றின எந்த தப்பான விஷயத்தையும் நம்ம வாயினால் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே தான். அவங்கள பற்றி தப்பாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னைய தேவன் எந்த நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், அதில் நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன். அதில் ஏதாவது தளர்வுகள் இருக்கா, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத டெய்லி உட்காந்து கணக்கு பார்க்கணும். அப்படி பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கோம்ட்டு. பின்தங்கி இருக்கிறவங்க முன்னேறுவதற்கு தேவன் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் வாங்கி நம்ம பிரயோஜனப்படுத்திட்டு நம்முடைய வாழ்க்கையை கரெக்டாக முடிக்கலைன்னா, அன்பான சகோதரர்களே, தேவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நாம் நல்லபடியாக தேவனுடைய அவர் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த வாய்ப்புகளுக்கு போய் சேரணும்னா
ஆவிக்குரிய கொலைங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, செய்துவிட கூடாது அப்படிங்கிறத நினைச்சிட்டு தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள். சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதியிலும் நன்றியிலும் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாளும் தூது கொடுத்த அன்பு சகோதரருக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கலாம். இந்த ஒரு கூடைக்கு நிறைவாக இறைவன் இனிய கீதங்களை நாம் வாசிக்க கேட்போம். இறைவன் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் 14, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இதற்கான விளக்கம், நமது கர்த்தராகிய இயேசு தம்முடைய பிதாவினால் குறிக்கப்பட்ட பணியை சிரமேற்று கொண்டு செய்வதில் பல வழிகளை சாத்தான் காண்பித்தாலும் அவைகளில் ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளாமல் சுய தியாகம் செய்து இடுக்கமான வாசல் வழியாய் குறிப்பிட்டபடியே நடந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி வெற்றி சிறந்தார். எனவே எதிராளியான சாத்தான் பிதாவின் வார்த்தைக்கும் அவரது ஆவிக்கும் உண்மையுள்ளவராக இருக்கின்ற கிறிஸ்துவனிடத்தில் தன் நோக்கம் நிறைவேறாது என்று கண்டு அவரை விட்டு விலகி ஓடிவிட்டான். சோதனை முடிந்த பின்போ அவருடைய பரிசுத்த தூதர்கள் வந்து அவருக்கு உபவாசத்தினாலே ஏற்பட்ட சோர்விலை பணிவிடை செய்தார்கள். இயேசு தம்முடைய தெய்வீக பலத்தை காட்டும் வாய்ப்பிருந்தும் அதை தமக்காக பயன்படுத்தவில்லை. இப்படியாக நமது ஆண்டவரின் அனுபவத்தைப் போல நம்மை வெற்றி வந்தடைகிறது. ஆவின் ஐக்கியமும் மன உற்சாகமும் தெய்வீக கிருபையும் உணர்வையும் பலப்படுத்தி அடுத்த சோதனைக்கு தயார்படுத்தும் என்பது. இந்த ஒரு கூடைக்கு நிறைவாக ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் ஏற்பார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள் நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் கூறுவார்கள். அதைத் தொடர்ந்து இந்த ஒரு கூடுகை தெய்வ சமாதானத்தோடு நிறைவு. ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து இந்த பூமியில் உள்ள ஒரு பிள்ளைகளாக எங்களை அன்போடு வழிநடத்துவர்கள் தான் எங்கள் அன்பின் பரிசுத்தமே. இறக்கமுள்ள தந்தையே, மன உருக்கம் நிறைந்தவரே, கடந்த போன காலங்கள் முழுவதும் தேவரி தாமினீர் எங்களை எல்லாம் கண்ணை நிமை காப்பது போல காத்து வழிநடத்தியிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்கள் அன்பு சகோதர வாயிலாக நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட சத்தியங்களெல்லாம் எங்களுடைய மனதில் வைத்து இன்னும் வருங்காலங்களிலே இந்த சத்திய பாடத்தை நாங்கள் கிரியை வெளிப்படுத்த தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் கூட சொல்லியிருக்கோம்ப்பா. கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய துர்க்கிரைகள் எல்லாம் நாங்கள் மாற்றிக்கொண்டு தேவனும் உங்களுக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ கிருபை செய்ய வேண்டுமாக நிகழ்ச்சியை நாங்கள் சகோதர அன்பிலும் ஐக்கியத்திலும் மென்மேலும் பலப்பட தேவன் தாமே நீர் எங்களையெல்லாம் உங்களுடைய சத்திய வசனத்தினால் நீங்கள் வழிநடத்த வேண்டுமாக கூட நிகழ்ச்சியை கொடுத்தோம். தொடர்ந்து மீண்டுமாக உங்களுடைய சமூகம் நோக்கி வரும் வரை உங்களுடைய நேசக்கரம் எங்கள் ஒருவரோடு கூட நீங்கள் வழிநடத்த வேண்டுமாய் என்னுடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறவர்கள் வேண்டியதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளை தினத்தில் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி சத்தியமங்கலத்தில் ஞானஸ்தானம் உடன்படிக்கை நடைபெற இருக்கிறது. நம்ம யாரும் அநேகம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லாதனால சகோதர சகோதரிகள் அனைவரும் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களை ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நாளை மாலை 7:15 நாம் சத்தியத்தோடு சந்திப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.